கதிர் கதையின் நாயகன் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். சென்னையில் நண்பர்களுடன் தங்கி வேலை தேடிக் கொண்டிருக்கிறான். இந்நிலையில் ஒருவர் அபூர்வமான வைரக்கல் ஒன்றை கொடுத்து அது அதிர்ஷ்டம் தரும் என்று கூறுகிறார். ஆனால் அந்த வைரக்கல்லுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருப்பது பாவம் கதிருக்கு தெரியாது. அந்த அபூர்வ வைரக்கல்லின் ரகசியம் என்ன? கதிருக்கு என்ன ஆனது? வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. இன்டர்வியூவுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் கதிர். இருப்பதில் சுமாரான ஐவரி பேண்ட்டையும் அதற்கு மேட்சாக ஒரு ஒயிட் ஷர்ட்டையும் தேடி பிடித்து எடுத்தான். அதில் ஒரு பட்டன் உதிர்ந்து போயிருந்தது. அதை தைத்து முடித்து அணிந்து கொண்டவன் நேராக கண்ணாடி முன்னால் போய் நின்றான். லக்ஷணமாக இருந்தான். முகத்தில் அனாவசியமாய் முடிக்கூட்டம் இல்லை. மீசை கிருதா எல்லாம் திருத்தமாய் வெட்டப்பட்டு ஒரு அமைதியான அழகான வாலிபன் அவன் என்று சொல்லாமல் சொல்லியது. ஆனால் உள்ளுக்குள் கவலையாகவே இருந்தது. இந்த இன்டர்வியூவிலாவது தான் செலக்ட் ஆக வேண்டும் என்று. ஷூ ரேக்கிற்கு வந்தான். நண்பன் கௌதமனின் புதிய ஷூ அங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தது. கௌதமன் நைட் டியூட்டி பார்த்துவிட்டு வந்து குரட்டையில் இருந்தான். இந்த ஷூ திரும்ப அவனுக்கு இரவு டியூட்டி போகும்போதுதான் தேவைப்படும். நடுவில் அணுகுண்டே வெடித்தாலும் அசரமாட்டான் கௌதமன். பிரபுவும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனும் இப்போதைக்குள் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. பிரபு கௌதமன் இருவருமே கதிருக்கு நண்பர்கள். கௌதமனுக்கு ஒரு கெமிக்கல் தொழிற்சாலையில் உத்தியோகம். பிரபு டிவி சீரியல்களில் ஓரம்சாரமாக நடித்து வருபவன். இவர்களுக்கு நடுவில் திருநெல்வேலி பக்கம் அம்பாசமுத்திரத்திலிருந்து வந்திருப்பவன்தான் கதிர். 3 பேருமே வெளியூர். சென்னையில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிறார்கள். தினமும் இன்டர்வியூவாய் அட்டன் பண்ணுவதுதான் இப்போதைக்கு கதிரின் வேலை. மிச்ச நேரத்தில் நண்பர்களுக்காக சமைத்து வைப்பது, அவர்கள் துணிக்கு இஸ்திரி போடுவது, அவர்கள் குடித்துவிட்டு போட்ட சிகரெட் துண்டை திருட்டு தம் அடிப்பது என்பதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதோ இப்பொழுது கூட ஒரு பிரபல கம்பெனியின் வேலைக்காக இன்டர்வியூவிற்கு புறப்பட்டு விட்டான். எதிரில் வேலைக்காரி தனம் வந்து கொண்டிருந்தாள். தினம் வீட்டை கூட்டிவிட்டு இருக்கும் பாத்திரத்தை கழுவிவிட்டு செல்வாள். வெள்ளையும் சொல்லையுமான கதிரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாள். தனோ, சிரிக்காத. தினம் இப்படி என்னை பார்த்து சிரிக்கிறதே உனக்கு வழக்கமா போச்சு. கதிரும் முணங்கினான். சிரிக்காம என்னத்த தம்பி பண்ண? நீயும் தினம் இப்படி செலவ பண்ணின பட்டு துணியாட்டம்தான் போற. ஆனா எவனும் உன்னை சீந்த மாட்டேங்கிறானே. அதுக்கென்ன பண்றது தனோ? எல்லா இடத்துலயும் காசுதான் வேலை செய்யுது. திறமைய யாரு பாக்குறா? அதான் தெரியுதுல்ல. அப்பால எதுக்கு நம்பிக்கிட்டு போற? பேசாம வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்ல. அட, நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்ற. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா முதலீடு வேணும். அதுக்கு நான் எங்க போவேன்? கதிர் அவளிடம் வருத்த முழக்கம் புரிந்துவிட்டு நடக்கத் தொடங்கினான். அதே தெருவில் அருணாச்சலத்தின் வீடு. வீட்டு வாசலில் பிரம்ப நாற்காலியை போட்டுக்கொண்டு பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அவர் காதிலும் கதிரின் முழக்கம் விழுந்தது. என்ன நினைத்தாரோ அவனை கூப்பிட்டார். ஹலோ தம்பி, இப்படி கொஞ்சம் வாங்க. அவனும் நெருங்கினான். என்ன சார்? தம்பி, உங்க பேர்தான கதிர்? ஆமா சார். உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும் தம்பி. உங்க வீட்ல வேலை பார்க்குற தனம்தான் எங்க வீட்லயும் வேலை பார்க்கறா. உங்க 3 பேரை பத்தியும் அடிக்கடி சொல்வா. குறிப்பா உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா. அப்படியா? ஆமா. சரி தம்பி, இப்படி டெய்லி பளிச்சுன்னு இன்டர்வியூக்கு போறீங்களே, ஒருத்தர் கூடவா கன்சிடர் பண்ணல? பண்ணியிருந்தா நான் ஏன் சார் இப்படி அலைய போறேன்? செத்த குரலில் திருப்பி கேட்டான் கதிர். அவர் உடனே அவனை தீவிரமாய் பார்த்தார். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு தம்பி. நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம்னு இருக்கேன். நிச்சயமா இந்த முறை உங்களுக்கு வேலை கிடைக்கும் பாருங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரப்போறீங்களா? இல்ல தம்பி, இது வேற விஷயம். வேற விஷயம்னா என்ன சார் அது? சொல்றேன். அதுக்கு முந்தி ஒரு கேள்வி. நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இது என்ன சார் கேள்வி? வெள்ளிக்கிழமை பிறந்தேன். நல்லா தெரியும் சார். ஆமா, எதுக்கு இதையெல்லாம் கேக்குறீங்க? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. உள்ள வாங்க. அவனை உள்ளே அழைத்தார். அவனும் உள்ளே சென்றான். வீட்டின் உள்பாகம் கோவில் போல இருந்தது. சுவரிலும் பெரிதாய் ஒரு சாமியாரின் படம். இடுப்பில் ஒரு கோவணத்துடன் ரமண மகரிஷியைப் போல நின்ற நிலையில் கையை காட்டியபடி அருளிக் கொண்டிருந்தார்.
அந்த படத்திற்கு பெரிதாக மாலை போடப்பட்டிருந்தது. ஊதுபத்தியும் தசாங்கமும் ஊட்டி மலைமேகம் போல உள்ளே வாசத்தோடு சுற்றி வந்து கொண்டிருந்தது. அந்த பக்தி பூர்வமான சூழ்நிலையே அவனுக்கு ஒரு புதிய தெம்பை தருகிற மாதிரி இருந்தது. யாரு சார் இந்த சாமியாரு? பரவசத்தோடு கேட்டான். இவர் பேரு பொட்டுசாமி, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் தம்பி. இவரு சம்பந்தப்பட்ட விஷயமாத்தான் உங்களை கூப்பிட்டேன், இருங்க வர்றேன் என்று சொன்னவர் ஒரு ரூமிற்குள் சென்றார். அடுத்த நிமிடமே திரும்பி வந்தவரின் கையில் ஒரு வைர மோதிரம். தம்பி, கைய நீட்டுங்க. என்ன சார் இது? இது பொட்டுசாமி ஆசிர்வாதம் பண்ணி தந்த வைர மோதிரம். என்ன சார், வைர மோதிரமா? ஆமா தம்பி, இத போட்டுட்டு இன்டர்வியூக்கு போங்க, உங்களுக்கு வேலை நிச்சயம். அவர் பதிலோடு கையில் அந்த மோதிரத்தையும் மாட்டிவிட்டார். கதிருக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. சார், இந்த வைர மோதிரத்தை போய் எனக்கு தடுமாறினான். என்னப்பா, ரோட்ல போயிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு இப்படி வைர மோதிரத்தை தராருன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா சார், ஆனா அது மட்டுமில்ல, இது எப்படி சார் எனக்கு இன்டர்வியூல வேலை வாங்கி தரும்? வைர மோதிரமெல்லாம் போட்டிருக்கான், இவன் எதுக்கு வேலைக்கு வரான்னு தானே சார் யோசிப்பாங்க. அப்படின்னா இன்டர்வியூ அப்போ மட்டும் கழட்டி பாக்கெட்ல போட்டுக்கோங்க. என்ன இப்போ? ஐயோ சார். என்ன தம்பி, இதோட விலை எவ்வளோ சார் இருக்கும்? அது இருக்கும் தம்பி, லட்சக்கணக்கில். 30 சென்ட் வைரம் இது. ஐயோ, அவ்வளவா? ஏன் தம்பி, அதனால என்ன? அது இல்ல சார், இப்படி லட்சக்கணக்கான மோதிரத்தை என்ன நம்பி? தம்பி, நான் என்ன உங்களை இதை வச்சுக்கவா சொல்றேன்? இன்டர்வியூ முடிஞ்ச உடனே திருப்பி தரப்போறீங்க, அவ்வளோதானே. அவர் என்னமோ சர்வ சாதாரணமாக குடிப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்த மாதிரி பேசினார். அப்போது உள்ளிருந்து ஒரு இளம் பெண் எட்டி பார்த்தாள். நிலாவுக்கு கண்ணும் மூக்கும் உதடும் வைத்து பார்த்த மாதிரி அப்படி ஒரு அழகு. தம்பி, அவ என் பொண்ணு, பேரு வசந்தி. சரி, நீங்க கிளம்புங்க, இன்டர்வியூக்கு டைம் ஆகுதுல்ல. அருணாச்சலம் துரத்தினார். கடிகாரமும் மணி 9:30 என்கிற செய்தியோடு டனங் என்று அடித்தது. மேற்கொண்டு எதையோ பேச வாயெடுத்தவன் நேரம் கருதி மலங்க மலங்க அவரையும் மோதிரத்தையும் மாறி மாறி பார்த்தபடி புறப்பட்டான். அத்தியாயம் 2. விக்டோரியா லைப்ரரி. பெயர் பலகையே ஒரு மாதிரி இருந்தது. அடிக்கப்பட்ட பெயிண்ட் உதிர்ந்து மரச்சட்டமும் பெயர்ந்து கவனிப்பாரின்றி கிடந்தது. பலகையைக் கடந்து உள்ளே போனால் விஸ்தாரமான ஹால். தரைக்கும் கூரைக்கும் இடையில் 80 அடி உயரம். பக்கவாட்டில் சூரிய வெளிச்சம் ஊடுருவத் தோதாக மடக்கி சாத்தும் விதத்தில் கண்ணாடி ஜன்னல்கள். வரிசைக்கு 16 தூண்கள் என்று 4 வரிசை. அந்த தூண்களுக்கு நடுவில் கருந்தேக்காலான மரபீரோக்கள். ஒவ்வொரு பீரோவிலும் அடுக்கடுக்காய் புத்தகங்கள். இந்த பீரோக்களுக்கு இடையே அமர்ந்து வாசிக்க தோதாக மிக நீளமான மேசைகளும் நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. அவைகளுக்கு கீழே அந்த இடத்தை ஒரு பள்ளிக்கூட மைதானம் போல கருதி விளையாடும் சுண்டலி கூட்டம். சமயங்களில் படித்துக் கொண்டிருப்பவர்கள் கால்களில் கிடுகிடுவென்று ஏறி அவர்களை கடித்துவிடும். இதனாலேயோ என்னவோ யாரும் இந்த லைப்ரரிக்கு வருவதே இல்லை. 60 வயது மதிக்கத்தக்க சவரிமுத்து என்பவர் மட்டும் அந்த லைப்ரரியை தினமும் திறந்து வைத்து அங்கு உட்கார்ந்திருப்பார். அவரேதான் லைப்ரரியை கூட்டி சுத்தமும் செய்வார். இன்றும் சவரிமுத்து கூட்டிக் கொண்டிருந்தார். அப்போது ஃபாதர் கேப்ரியல் வந்து கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம் ஃபாதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வர வர இந்த எலிங்க தொல்லை அதிகம் ஃபாதர். புத்தகமெல்லாம் கூட அரிச்சு போய் பூச்சியும் சிலந்தியுமா இருக்கு. யாருக்காவது கொடுத்துடலாமே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சவரிமுத்து. லண்டன்ல ஒரு திருச்சபைக்கு எழுதி போட்டேன். அவங்க கிட்ட இருந்து பதிலும் வந்தாச்சு. புத்தகங்களை ஏல விட்டு முடிச்சிட்டு லைப்ரரி ஹாலை பிரேயர் ஹாலா மாத்திரதா முடிவு பண்ணியிருக்கோம். சந்தோஷம் ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே பேப்பர்ல இத பத்தி விளம்பரம் கூட வரப்போகுது சவரிமுத்து. சிட்டி பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்கத் தொடங்கியிருந்தான் கதிர். கையில் அந்த வைர மோதிரம். அடிக்கடி அதை பார்த்து கொண்டான். லேசாக மழை பெய்திருந்தது. அதனால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர். அதை களைத்துவிட்டபடி பறக்கும் ஆட்டோக்கள். அவன் அணிந்திருந்த லைட் கலர் ஐவரி பேண்டை விட்டேனா பார் என்கிற மாதிரி மிரட்டிக் கொண்டிருந்தன.
இன்டர்வியூ நடைபெறும் ஆபீஸ் வேறு சற்று தூரத்தில் இருந்தது. அதை அடைவதற்குள் அழுக்காகி விடுமோ என்று அச்சமாக கூட இருந்தது. சாலையில் வேறு அவ்வளவு மேடு பள்ளம். ஒரு இடத்தை தாண்டி குதிக்கும்போது படகுக்கார் ஒன்று உரசிக் கொண்டு தாண்டி போனது. அவ்வளவுதான், மழைநீரை வாரித் தெளித்து விட்டது. ஐவரி பேண்டின் சரிபாதி பாகம் செம்பழுப்பு புள்ளிகளால் நிரம்பிவிட்டன. ஹேய்! கோபத்தில் கத்திவிட்டான் கதிர். கடந்து சென்ற காரும் நின்றது. பதட்டத்துடன் காரில் இருந்து இறங்கினாள் ஒரு பெண். தலைவாரி பூ பொட்டு என்று குடும்ப லட்சணமாய் மின்னினாள். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் என்றபடி அவன் அருகில் வந்தாள். பொடலங்கா, பாருங்க என் ட்ரெஸ்ஸ, இதோட எப்படி போறது என்று பற்களை கடித்து கொண்டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட வாங்க, ஒரு நல்ல பேண்ட் வாங்கித்தரேன் ப்ளீஸ். மேடம், இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு இன்டர்வியூ. ட்ரெஸ் வாங்கறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சரி, உங்களுக்கு இன்டர்வியூ எங்க? கேட்டு என்ன பண்ண போறீங்க? திரும்பவும் சாரி சொல்வீங்க. யாருக்கு வேணும் உங்க சாரி? ப்ளீஸ் கோச்சுக்காம உங்க இன்டர்வியூ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் என் அப்பா கிட்ட பேசி அவங்களோட பேச சொல்றேன். என்ன மேடம் நீங்க? உங்க அப்பா என்ன பெரிய கவர்னரா? அவர் சொன்னா கேக்குறதுக்கு? சீறினான் கதிர். ஐயோ, கவர்னரெல்லாம் இல்ல. ஆனா அப்பா சொன்னா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அதெல்லாம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் இப்படியே போறேன். குறைஞ்சபட்சம் டைம்காவது அங்க போய் சேருவேனே. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், எனக்கு மட்டும் இன்னைக்கு வேலை கிடைக்கலனா அதுக்கு நீங்க தான் காரணம் என்று சொன்ன வேகத்தில் திரும்பியவன் ஓட ஆரம்பித்தான். அந்த இக்கட்டிலும் அவன் நடப்பதை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. திரும்பி நடந்து காரில் ஏறியவள் காரை சற்று தூரம் சென்று திருப்பினாள். ஓடிக்கொண்டிருக்கும் அவனை பின்தொடர ஆரம்பித்தாள். அவன் அசோக் கம்ப்யூட்டர்ஸ் என்று பெயர் பலகை தொங்கும் ஒரு பில்டிங்கிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். காரில் இருந்தபடியே அதை பார்த்தவள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. இன்டர்வியூ ஹாலில் ஒரு பட்டாளமே உட்கார்ந்திருந்தது. மிடுக்கான டை கட்டிக்கொண்டும் ஸ்ப்ரே வாசத்தோடும் கும் என்று அதில் சிலர் அவனை பார்த்து நக்கலாய் சிரித்தார்கள். ஒவ்வொருவரையும் பர்சனல் மேனேஜர் அறைக்கு அனுப்பிக் கொண்டிருந்த அட்டெண்டர் கூட கதிரை ஒரு மாதிரி பார்த்தான். கண்ணாலேயே எப்படியா இன்டர்வியூக்கு வருவாங்க என்று கேட்காமல் கேட்டான். கதிருக்கு கூசியது. கர்ச்சீஃபை எடுத்து சேற்றுப்புள்ளிகளை முடிந்தவரை துடைத்துவிட்டு கொண்டான். பக்கத்தில் குடிப்பதற்காக வாட்டர் கூலர் வைத்திருந்தார்கள். அதில் கர்ச்சீஃபை நனைத்து உள்ளே அழைக்கப்படும் வரை துடைத்து கொண்டே இருந்தான். சும்மாவே விட்டிருந்திருக்கலாம். இப்போது அந்த ஐவரி பேண்ட் துவண்டு போய் லொடலொடவென்றாகிவிட்டது. அழுகை வரும் போல் ஆகிவிட்டது. அடக்கிக் கொண்டான். அப்போது கையிலிருந்த மோதிரத்தை பார்த்தான். அதன் மேல் கோபமாக வந்தது. இத போட்டுட்டு போனா வெற்றியா? கவுத்துட்டீங்களே அருணாச்சலம் சார் என்று மனதிற்குள் அவருக்கு தந்தி அடித்தான். பிறகு வேகமாய் அதை கழற்றி ஷர்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். மிஸ்டர் கதர், அட்டெண்டர் கூவினான். எழுந்தவன் லேசாக உடம்பு நடுங்க உள்ளே சென்றான். உள்ளே பர்சனல் மேனேஜர் அவனை ஏற இறங்க பார்த்தார். சிட் டவுன். அவனும் உட்கார்ந்தான். குனிந்தபடி அவன் ஃபைலை புரட்டினார். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வழியில யார் கூடயாவது சண்டை போட்டீங்களோ? நிமிராமல் கேள்வி மட்டும் கேட்டார். நோ சார், ஒரு காரு வந்து சேத்த வாரி இறைச்சிடுச்சு, அதான் சார். அப்பா அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே. இப்படியா சேரு சகதியுமா வருவீங்க? சார், இது எதிர்பாராம நடந்த ஒண்ணு. இதுக்காக இன்டர்வியூ நான் விட்டுட்டா அப்புறம் இந்த வேலை. இப்ப மட்டும் இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும்னு நம்புறீங்க? அவர் கொக்கி போட்டார். சார், அப்படின்னா ட்ரெஸ்ஸை வச்சுதான் நீங்க ஒரு நபரை மதிப்பீங்களா? ஆள் பாதி ஆட பாதி. கேள்விப்பட்டிருக்கீங்களா மிஸ்டர்? சார். சரி, நாளைக்கே ஒரு ஆர்டர் கேன்வாஸ் பண்ண போகும்போது இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் என்ன ஆகும்? சார், இதையெல்லாம் நம்ம கையிலையா சார் இருக்கு? எஸ், ஒரு ஆட்டோவில் வந்திருந்தா இப்படி ஆகியிருக்காதுல்ல? சார், அதுக்கு என்கிட்ட வசதி இல்லை சார். ஸோ நீங்க மிடில் கிளாஸ் கூட இல்லை, வெரி லோயர் கிளாஸ்னு சொல்லுங்க. சார், ஆனா சப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். ஓகே சார். சரி, நீங்க போகலாம்.
அவர் சொன்ன பிறகும் எழுந்திருக்காமல் அவரையே பார்த்தான். நீங்க போகலாம் மிஸ்டர் கதர். அவர் குரலில் அதட்டல் சேர்ந்தது. அவனும் மிரண்டு அரைமனதோடு எழுந்தான். தலையை தொங்க போட்டபடி வெளியே வந்தான். கதிரின் கண்களை கண்ணீர் மூடிவிட்டது. சமாளித்துக் கொண்டு பாக்கெட்டில் கர்ச்சிஃபுக்காக கையை விட்டான். வைரமோதிரம் நெருடியது. மோதிரமாயது துரதிருஷ்டம் பிடித்தது. மனசு சபித்தது. அருணாச்சலத்தையும் ஒரு மரத்தில் கட்டி வைத்து கற்பனையிலேயே சவுக்கால் அடித்தான். அருணாச்சலம் வீடு. கால்களை நன்றாக கழுவிக்கொண்டு பொட்டுச்சாமி புகைப்படம் முன்னால் உள்ள பலகையில் தியானத்தில் அமரப்போனார் அருணாச்சலம். காலிங் பெல் அடித்தது. வாசலில் கதிர். வாங்க தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றபடி சிரித்தார். என்ன சார், கிண்டலா? கொதிப்போடு உள்ளே நுழைந்தான். என்ன தம்பி, அதான் வேலை கிடைச்சிடுச்சுல்ல? போங்க சார், வயித்தெரிச்சல கொட்டிக்காதீங்க. என்ன தம்பி, எதுக்காக என் மேல உங்களுக்கு இவ்வளவு கோபம்? பின்ன என்ன சார், நானே அற வாங்காத குறையா திரும்பி வந்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸா. என்ன தம்பி, அப்போ வேலை கிடைக்கலையா? பிடிங்க சார் உங்க மோதிரத்தை. வேலையா வேலை கிடைச்சிருந்தா இப்படியா உங்க முன்னால பேசிட்டு இருப்பேன்? அப்போ உங்க அட்ரஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததே, அது என்ன? எனது அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? எனக்கா? ஆமா தம்பி, யாரோ ஒருத்தர் மிஸ்டர் கதிர் வீடு எங்கன்னு கேட்டுட்டு வந்தாரு. நான் தானே வீட்டை காட்டினேன். அப்படியே எதுக்குன்னு கேட்டேன். அசோக் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து வரோம், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு ஆசையோட பேசிட்டு இருக்கேன். அவர் பேசிக்கூட முடிக்கவில்லை. 4 கால் பாய்ச்சலில் அங்கிருந்து ஓடினான் கதிர். வீட்டிற்குள் நுழைந்தவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. டேபிள் மேல் ஆர்டர் உள்ள கவர். என்வெலப்பில் அசோக் கம்ப்யூட்டர்ஸ் என்கிற பெயர். கைகள் படபடக்க கவரை எடுத்து திறந்து பார்த்தவனுக்கு நெஞ்சை அடைத்தது. எடுத்த எடுப்பிலேயே மேனேஜராக துவக்கம். சம்பளம் ஆண்டுக்கு 5 லட்சத்து சில்லறை. குதூகலம் பீரிட்டது. எல்லாம் வைரம் காட்டிய வேலைதானோ? இப்படி கூட நடக்குமோ? தன்னை மறந்து கத்தியபடி ஒரு எகிறு எகிறினான். அந்த சப்தம் அருணாச்சலம் காதில் கூட விழுந்தது. சிரித்து கொண்டார். அத்தியாயம் 3. மறுநாள் பேப்பரில் விளம்பரம் வெளியாகியிருந்தது. திருச்சபைக்கு சொந்தமான விக்டோரியா லாரன்ஸ் லைப்ரரியின் பழைய நூல்கள் வரும் ஞாயிறன்று ஏலம் விடப்படும். நேரில் வந்து ஏலம் கோரலாம். புத்தகங்களின் தன்மையைப் பொறுத்து ஏலம் நிர்ணயிக்கப்படும். விளம்பரத்தை பார்த்துவிட்டு நிமிர்ந்தான் ஸ்ரீவத்சன். நேராக படுக்கை அறையில் படுத்த படுக்கையாக இருக்கும் அவன் அப்பா சேஷாதிரி எதிரில் போய் நின்றான். அப்பா. என்னப்பா, இன்னைக்கு பேப்பர்ல ஒரு விளம்பரம் வந்திருக்குப்பா. என்ன விளம்பரம்? விக்டோரியா லாரன்ஸ் லைப்ரரியில புத்தகங்களை ஏலம் விட போறாங்களாம். ஓ, அப்படியா? அப்பா, இந்த லைப்ரரிக்கு தானே தாத்தா தினமும் போவார்னு நீங்க சொல்வீங்க. ஆமாப்பா, அதுக்கென்ன? தாத்தா எழுதின புக்ஸ் எல்லாம் இந்த லைப்ரரியில தானாப்பா இருக்கு. யாருக்குப்பா தெரியும், அது அங்கதான் இருக்கோ இல்ல வீணா போயிடுத்தோ. நான் போய் பார்க்க போறேன்ப்பா. அந்த லைப்ரரி ஒரு சமுத்திரம் மாதிரி, தேடுறது கஷ்டம்டா. ஆனா அப்பா, ட்ரை பண்ண போறேன். ஏலம் போயிட்டா சுத்தமா ஒன்னும் பண்ண முடியாதே. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நமக்கு அதிர்ஷ்டமில்லைன்னு விட வேண்டியதுதான். சேஷாத்ரி முக்கள் முனங்களோடு சொல்லி முடித்தார். ஸ்ரீவத்சன் வெளியில் வந்தான். தீவிரமாக யோசித்தான். பின் மாடி ஏறினான். மாடியில் உள்ள ஒரு லாஃப்டில் பழைய தட்டுமுட்டு சாமான்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு நாற்காலியை போட்டு அந்த பரண் மேல் ஏறினான். அந்த பரணில் வசதியாக உட்கார்ந்து கொண்டு அங்கு கிடந்த ஒரு ட்ரங்க் பெட்டியை திறந்தான். நெஞ்சை அடைக்கிற மாதிரி புழுதி பறந்தது. பெட்டிக்குள் கண்ட கண்ட கச்சடாக்கள். அதில் ஒரு டைரியும் இருந்தது. நீலவண்ண அட்டை மையத்தில் 1921 என்கிற மஞ்சள் மங்கள் எழுத்துக்கள். அதை எடுத்துக்கொண்டு கீழே குதித்தான். அவனது அறைக்கு சென்று அதை படிக்க ஆரம்பித்தான். இன்று புத்தாண்டு. திருவரங்கத்து ரங்கநாதனை சேவிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அவரது மேனிமேல் ஏகத்துக்கும் இரத்தின ஆபரணங்கள். பட்டரிடம் அதை சற்று அருகில் பார்க்க முடியுமா என்று கேட்டேன். பார்க்கக்கூடாது, தோஷம் தாக்கும் என்றார். பிறகு நான் சொன்னேன், நான் ஒரு நவரத்தின ஆராய்ச்சியாளன், அதனாலேயே பார்க்க ஆசைப்படுவதாக சொன்னேன். உடனே அவர், திருமஞ்சனத்தின் போது ஆபரணங்களை அகற்றுவோம், அப்போது பாருங்கள் என்றார்.
அதற்கு தர்மகர்த்தாவின் அனுமதியும் வாங்க வேண்டும் என்றார். பிறகு தர்மகர்த்தாவின் அனுமதியுடன் அந்த ஆபரணங்களை பார்த்தேன். ரங்கநாதனின் சன்னதியை சுக்கிரனின் ஸ்தலமாக புராணங்கள் சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்குத் தோதாக ஆபரணங்களில் வைரத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இந்த வைரக் கதிர்கள்தான் சேவிப்பவர்களின் மேனி மேல் பட்டு தேகச் சக்கரங்களின் சுழற்சியை சீர் செய்கிறது. அதில் ஒரு வைரம் ருத்ரம் என்பதும் தெரிந்தது. அது அபூர்வம் மற்றும் யோகம் தரும் வைரம். குறிப்பாக ஒருவரது சரீரத்தில் எத்தனை வியாதி உபாதைகள் இருந்தாலும் அதை இந்த ருத்ர வைரம் போக்கிவிடும். ஆனால் சிலருக்கு இது எதிர்விளைவுகளை உருவாக்கும். இருந்தாலும் ரங்கநாதனை நேரில் வந்து தரிசித்தாலே இதன் ஒளிக்கதிரோடு ரங்கநாதனின் அருட்கதிரும் பட்டு நிச்சயம் ஆரோக்கியம் தரும். இதை பற்றி எல்லாம் நான் ஒரு புத்தகமாய் எழுதப் போகிறேன். அதற்கு நவரத்ன சாராவளி என்ற பெயரையும் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். அந்த ரங்கநாதன் அருள் நிச்சயம் இந்த நவரத்ன சாராவளியை நான் எழுதி முடிக்க ஒத்தாசிக்கும் என நம்புகிறேன். டைரி குறிப்பை படித்து முடித்த ஸ்ரீவத்சனுக்குள் பொறி பறக்கத் தொடங்கியது. புறப்பட்டு விட்டான். கதிர் வாடகை வீடு. கௌதமனும் பிரபுவும் கதிரையே வெறித்துக் கொண்டிருந்தார்கள். கதிர் குதித்துக் கொண்டிருந்தான். நேற்று வரை நண்பர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தவன் இப்பொழுது மேனேஜர் மேனேஜர் என்று சொல்லி குதித்துக் கொண்டிருந்தான். டே கதிரு, ரொம்ப ஆடாதடா. ஆர்டரை நல்லா பாரு. கதிர்னு வேற யாராவது கூட இருக்கலாமல. டே போதும், நிறுத்துங்கடா. பொறாமப்படாதீங்கடா. சரி சரி, அந்த வேலை நிஜமா அந்த வைர மோதிரத்தால தான் கிடைச்சதா? ஆமாண்டா, அருணாச்சலம் சார் வெற்றிதான்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி வேலை கிடைச்சிடுச்சு. இத்தனைக்கும் இன்டர்வியூல ஆஃபீஸர் கிழிச்சு கேப்பைய நட்டுட்டான். நொந்து போய் திரும்பி வந்தேன். எங்க வந்தா வீட்ல ஆர்டர். இது மிராக்கல் இல்லாம வேற என்ன? நம்ப முடியலையேடா. ஹைடெக் காலத்துல இப்படியா? ஹைடெக்காவது லோடெக்காவது கம்ப்யூட்டர் வாங்குற, அதுக்கு பூஜை போடுறீல, அதை என்னன்னு சொல்லுவ? நம்பிக்கை சார்ந்த விஷயந்தானே அது. அப்போ நிஜமா வைரம்தான் வேலைக்கு காரணம்னு சொல்ற? ஆமா கௌதம், சந்தேகமாயிருந்தா அருணாச்சலம் சார்கிட்ட நீயே போய் பேசு. டக் டக், கதவு தட்டப்படும் சப்தம். எழுந்து போய் திறந்தார் அருணாச்சலம். வாசலில் கௌதமன், பிரபு. உள்ள வாங்க. அவர்களும் உள் நுழைந்தார்கள். அவர் உட்கார சொல்லாமலே உட்கார்ந்தார்கள். பொட்டுசாமியின் படத்தை பார்த்தார்கள். என்ன விஷயம்? அருணாச்சலம் பேச்சை ஆரம்பித்தார். ஒரு வைர மோதிரத்தை கொடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட பெரிய ஜாலக் வேலையெல்லாம் காட்டினீங்கன்னு கேள்விப்பட்டேன். பிரபு இளமை திமிரோடு பேசத் தெரியாமல் பேசினான். என்ன ஜாலக் வேலையா? ஆமா, வேற அதை எப்படி சொல்றது? மோதிரம் போட்டுட்டு போனேன், வேலை கிடைச்சிடுச்சுங்கிறான். எப்படின்னே புரியல. ஓஹோ, இப்ப அதுல உங்களுக்கு சந்தேகமா? ஆமா சார். எப்படி சார் ஒரு வைரம் வேலை வாங்கித்தரோம்? அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸா இல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுற ஆஃபீஸரா? எப்படி சார்? ருத்ரம் ஞானத்தையே தரும். வேலை என்ன வேலை? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அருணாச்சலம் சொல்லிவிட்டு எப்போதும் போல சிரித்தார். ருத்ரம்னா? அது அந்த வைரத்தோட பேரு. சரி சார், இருந்தாலும் அது எப்படி வேலை வாங்கித்தரோம்? அருணாச்சலம் எதுவும் பேசவில்லை. டேபிளில் இருந்த ரிமோட்டை எடுத்து பட்டனை அழுத்தினார். டிவி ஓடத் தொடங்கியது. என்ன சார், நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம டிவியை போடுறீங்க? மீண்டும் சிரித்தார் அருணாச்சலம். இந்த ரிமோட் டிவியை ஓட விடுது. அதனாலத்தான் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதே மாதிரிதான் ருத்ர வைரமும். அப்போ அந்த வைர மோதிரம் ஒரு ரிமோட் கண்ட்ரோலா? ரிமோட்டெல்லாம் சுண்டக்கா. ருத்ரம் ஒரு அற்புதம். என்ன சார் குழப்புறீங்களே? சரி, இந்த ரிமோட் எப்படி செயல்படுதுன்னு தெரியுமா? தெரியாது சார். ஆனா அதை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பின்னால விஞ்ஞானிகள், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்கள்னு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா சொல்வாங்க. அதே மாதிரிதான் இதை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பின்னால ரிஷிகள், நவகிரக நாயகர்கள் இருக்காங்க. சார், வைரங்கிறது ஒரு காஸ்ட்லியான கறி. மின்னக்கூடியது. உப்பு புளி மாதிரி கிடைக்காது. வெரி வெரி ரேர் மெட்டீரியல்.
அதனால உலகத்துல இதுக்கு மதிப்பு அதிகம். அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல என்ன சார் இருக்கு? இது ரொம்ப மேலோட்டமான கருத்து தம்பி. இதுக்கு மேல இதுல விஷயம் இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆகப் போறது ஒண்ணும் இல்ல. எப்படியோ உங்க ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிடுச்சுல, விடுங்க. பாத்தீங்களா சார், உங்களால பதில் சொல்ல முடியல, நழுவுறீங்க. ஆமா தம்பி, எனக்கு பதில் சொல்ல தெரியல, அதான் நழுவுறேன். துளியும் பதட்டமின்றி அருணாச்சலம் சொன்னது கௌதமனையும் பிரபுவையும் என்னவோ செய்தது. என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டீங்க? நாங்க கேக்குறதையெல்லாம் பார்த்து, இந்தாங்க நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு குடுப்பீங்கன்னு பார்த்தா, எங்களை இப்படி அடிச்சு துரத்துறீங்களே. அப்ப அந்த வைரத்தை சோதிக்க நினைக்கிறீங்க. புத்தி பூர்வமா சொன்னா அப்படித்தான் சார். ஆனா உணர்ச்சி பூர்வமா சொன்னா அதனால எங்களுக்கும் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கத்தான் சார். கௌதமன் போட்டு உடைத்தான். அருணாச்சலம் சிரித்து கொண்டார். பிறகு எழுந்து சென்று மோதிரத்தை எடுத்து வந்தார். அவர் உள்ளங்கையில் அது மின்னியது. அவர்கள் பார்வையும் அதில் விழுந்தது. இதை நான் உங்களுக்கு தரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன சார்? உங்கள யாரும் சனிக்கிழமை பிறக்கலையே. அடுத்த நொடியே இருவரும் திரு திருவென விழித்தார்கள். என்ன முழிக்கிறீங்க? இல்ல சார், 2 பேருமே சனிக்கிழமை பிறந்தவங்க தான். அப்ப இது உங்களுக்கு வேண்டாம். இது உங்களுக்கு வேலைக்காகாது. என்ன சார், ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம்பா, நாள் நட்சத்திரம் கிழமைங்கிறது உங்க உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களை பத்தியும் அது இயங்குற விதத்தையும் சொல்லும். சனிக்கிழமை பிறந்த உங்களுக்கு இரும்பு ரொம்ப தோதா இருக்கும். அடுத்து கெமிக்கல் சமாச்சாரங்கள், வைரம் எதிர்வேலை செய்யலாம். எதிர்வேலைன்னா? சுருக்கமா சொல்றேன் தம்பி, நல்லது நடக்காம போகலாம். அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவங்க வைரத்தையே தொடக்கூடாதா? அப்படி இல்ல தம்பி, சனிக்கிழமைங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அன்னைக்கு சுக்கிரன் உச்சத்துல இருந்து அதுல ஒருத்தர் பிறந்தா அவங்கள வைரம் எதுவும் செய்யாது. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. சார் பரவாயில்ல, எங்களுக்கு கொடுங்களேன், என்னதான் நடக்குதுன்னு பாக்குறோமே. சரி, வெளியே இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். 2 பேரும் ஒரு நாள்னு வச்சிருந்து திருப்பி கொடுத்துடணும், சரியா? கண்டிப்பா சார், 2வது நாள் திருப்பி கொடுத்துடுறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அவசரமாக கௌதம் அதை தன் மோதிர விரலில் மாட்டிக்கொண்டான். மனதிற்குள் அவன் தினம் விரட்டிக் கொண்டிருக்கும் அந்த பணக்கார பெண்ணான கவிதாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அத்தியாயம் 4. விக்டோரியா லாரன்ஸ் லைப்ரரி. அதற்குள் நுழைந்திருந்தான் ஸ்ரீவத்சன். அதிசயமாக அன்று லைப்ரரியில் ஓரளவு கூட்டம். ரேக்காக சிலர் புத்தகங்களை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஸ்ரீவத்சனும் தன் தாத்தா எழுதிய நவரத்ன சாராவளியை தேடத் தொடங்கினான். அது மட்டும் கிடைத்துவிட்டால் போதும். அதற்காக ஒரு வைர வியாபாரி எத்தனை 1000 வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறார். ஒரு நாள் அவரே வீடு தேடி வந்திருந்தார். வணக்கம், என் பேரு சிவராமன். நான் ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட். வணக்கம், உங்களுக்கு என்ன வேணும்? புரொஃபசர் ஸ்ரீவத்சாவை பார்த்து பேசணும்னு வந்திருக்கேங்க. அவரு காலமாகி வருஷமாச்சே. ஓ அப்படியா? அது எனக்கு தெரியாது. நான் மும்பைல இருக்கேன். அபூர்வமான சில வைரங்களை வாங்கி விற்க விரும்புறேன். ஆனா அதை யார் வாங்கினாலும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் புரொஃபசர் ஸ்ரீவத்சாவை கன்சல்ட் பண்ணவே வந்தேன். ஓ, ஐ எம் வெரி சாரி. அப்பா இப்போ இல்ல. இட்ஸ் ஓகே, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஆமா, அவரோட வித்தைய உங்க யாருக்கும் கத்துத்தரலையா? இல்ல சார், நான் பேங்க் ஆஃபீஸர். அதோட எனக்கு இந்த லைன்லயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓ, அது சரி. அவர் ஒரு புக்கு எழுதினதா கேள்விப்பட்டேன். அதாவது கிடைக்குமா? ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் என்கிட்ட இல்ல. ஒரே ஒரு காப்பி மட்டும் கொஞ்ச நாள் வீட்ல இருந்தது. அதுவும் செல்லரிச்சிருச்சு. என்ன சார் நீங்க? உங்க அப்பாவோட புக்க பத்தி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன். அவ்ளோ ப்ரெஷியஸ் அது. அது இருந்தா கூட போதும். என் வியாபாரத்துக்கு அது பெரிய உதவியா இருக்கும். ஆனா அவர் பையனான உங்க வீட்லயே அந்த புக்கு இல்லாம இருக்கு. தான் சொன்னேனே சார், எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேணும்னா விக்டோரியா லைப்ரரிக்கு போய் தேடி பாருங்க, அங்க கிடைக்கலாம். அப்படியா? தேங்க்யூ வெரி மச். அந்த சிவராமன் எழுந்து வெளியேற ஆரம்பித்த போது ஸ்ரீவத்சன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான்.
அப்படியே புரொஃபசர் ஸ்ரீவத்சாவைப் போலவே உருவம். சிவராமன் திகைத்தார். இவரு அப்படியே புரொஃபசர் ஸ்ரீவத்சா மாதிரியே இருக்காரே. ஆமாங்க, அவன் தாத்தா மாதிரி. அதான் அவனுக்கும் அவன் தாத்தா பேரையே வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங். இவரை பார்க்கும்போதும் புரொஃபஸரை பார்க்குற மாதிரியே இருக்கு. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த புக் கிடைச்சா கண்டிப்பா எனக்கு தகவல் தாங்க. அதுக்கு நான் 50,000 தரக்கூட தயாரா இருக்கேன் என்று சொன்ன சிவராமன் தன்னுடைய அட்ரஸ் கார்டையும் கொடுத்துவிட்டு போனார். ஸ்ரீவத்சன் திகைத்தான். அப்பா, என்ன இது? ஒரு புக்குக்கு 50,000 தரேங்கிறார்? அப்படின்னா பாத்துக்கோ, உன் தாத்தா எவ்வளோ பெரிய திறமசாலின்னு. அப்படி என்ன புக்குப்பா அது? வைரங்களை பத்தி உங்க தாத்தா எப்போ பார் ஆராய்ச்சி பண்ணிண்டே இருப்பார். அப்படியே நவரத்ன கற்களையும் வச்சுண்டு நோண்டிண்டு இருப்பார். அதையெல்லாம் பத்தி அதுல எழுதியிருக்கார். நான் கூட படிச்சிருக்கேன்டா. ஆனா அப்போ எனக்கு சின்ன வயசு, அருமை தெரியல. இப்போ தெரிய வரப்போது. புத்தகம் கையில இல்ல. லைப்ரரியில இருக்கலாம்னு சொன்னீங்களேப்பா. ஆமா ஸ்ரீவத்சா, உங்க தாத்தா லைப்ரரிக்கும் சில காப்பிகள் கொடுத்தார். எப்ப பார் அந்த லைப்ரரியிலேயே பழியா கிடப்பார். அந்த புக்ல கூட ருத்ர வைரம்னு ஒரு வைரத்தை பத்தி எழுதியிருப்பார். ருத்ர வைரமா? ஆமா ஸ்ரீவத்சா, ரொம்ப அபூர்வ ஜாதி வைரம். அது ஒருத்தர்கிட்ட இருந்தா அவ புத்தி அப்படி வேலை செய்யுமா. உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் நீங்கிடுமா. நிஜமாப்பா? நிஜமா பொய்யான்னு சோதிச்சு பார்த்தாதானே உணர முடியும். ஆனா உன் தாத்தா ஒரு சத்தியசாந்தன். உண்மைக்கு புறம்பானதை ஒத்துக்க மாட்டார். அவரே ருத்ரம் பத்தி எழுதியிருந்தனாலத்தான் நான் இதை சொல்றேன். இப்படியாக அப்பா பிள்ளைக்குள் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது. நடுநடுவே சிவராமனும் ஃபோன் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஸ்ரீவத்சனுக்கும் அப்படி என்னத்தான் அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று ஒரு ஆர்வம் தொற்றிக் கொண்டு விட்டது. எதற்கும் தேடி பார்ப்போமே என்று வீடு முழுக்க தேடினான். அப்பொழுதுதான் தாத்தாவின் டைரி கண்ணில் பட்டது. அது ஆர்வத்தை இன்னமும் அதிகமாக தூண்டிவிட்டது. அதே சமயம் அப்பா சேஷாத்ரிக்கு வாதநோய் வந்து அவரை படுக்கையில் தள்ளிவிட்டது. சுருண்டு விட்டார். ஸ்ரீவத்சனுக்கு தாத்தாவின் ருத்ர வைரம் ஞாபகத்திற்கு வந்தது. அது கிடைத்தால் அப்பாவை வியாதியிலிருந்து குணப்படுத்தி விடலாம் என்று நம்பினான். ஆனால் அவனது தாத்தா அதை பற்றி ஜனவரி 20 குறிப்பில் இன்னொரு விதமாக எழுதியிருந்ததும் அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. புத்த பிட்சு ஒருவர் இந்த ருத்ர வைரத்தை வைத்திருந்தார். அவரிடம் இருந்த அந்த வைரம் களவு போய்விட்டது. பிறகு அது கைமாறி இறுதியில் ஞானவேல் என்பவரிடம் வந்து சேர்ந்தது. அது அவரிடம் போன நேரமோ இல்லை அதன் சாகசமோ ஞானவேலுக்கு கிண்டி குதிரை ரேஸில் ஜாக்பாட் அடித்தது. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய். அதை அப்படியே வைத்து ஒரு பிரபல கம்பெனியின் ஷேரை வாங்கினார். அந்த ஷேரின் மதிப்பும் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு போய்விட்டது. அதே சமயம் அவரை தொழுநோயும் ஆக்கிரமிக்கத் தொடங்கிவிட்டது. அப்பொழுதுதான் ஒரு உண்மையை ஞானவேல் உணர்ந்தார். அந்த ருத்ர வைரம் காசை மட்டும் வாரித்தரவில்லை, நோயையும் கூடவே வாரித் தந்துவிட்டது. நோயிலிருந்து விடுபட வேண்டுமானால் அதை யாராவது ஒரு சந்நியாசிக்கு தானமாகத் தர வேண்டும். அப்படி செய்தால்தான் நோயிலிருந்து தப்பிக்கலாம் என்று அவருக்கு நாடி ஜோதிடத்தில் குறிப்பு வந்தது. அப்பொழுது ஞானவேலுக்கு அணுக்கமாக இருந்தவர் பொட்டுசாமிதான். அவரிடம் அந்த ருத்ர வைரத்தை ஒப்படைத்து அவர் காலில் விழுந்தார். பொட்டுசாமியும் அதை வாங்கிக் கொண்டு அவரது உடம்பை வருடி ஆசிர்வதித்தார். ஒரு அதிசயம் போல ஞானவேல் 3 மாதத்தில் குணமாகிவிட்டார். சிலரை வியாதியிலிருந்து விடுவிக்கும் ருத்ர வைரம் சிலரை வியாதிக்கு ஆட்படுத்துவதும் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஜாதக பலத்திற்கு ஏற்ப அது தன் வேலையை காட்டும். இவை எல்லாமாய் சேர்ந்து ஸ்ரீவத்சனை பொட்டுச்சாமியையும் தேடவிட்டது. ஒருவேளை அவரை பற்றி விஸ்தாரமாக நவரத்ன சாராவளி புக்கில் எழுதியிருப்பாரோ என்று அவனுக்கு சந்தேகம். ஸ்ரீவத்சன் ரேக்காய் புத்தகங்களை உருவி பார்த்து கொண்டிருந்தான். 11 மணிக்கு உள்ளே நுழைந்தவன் மணி 6 ஆகியும் விடவில்லை. கதவை அடைக்கும் உத்தேசத்தோடு சவரிமுத்துவும் வந்துவிட்டார். தம்பி, அப்படி எந்த புக்கை இவ்ளோ நேரமா தேடுறீங்க? எங்க தாத்தா எழுதின புக்கு ஒன்று இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேங்க. அப்படியா? உங்க தாத்தா பேரு? ஸ்ரீவத்சவா. அவன் பேரை சொல்லும்போது ஃபாதர் கேப்ரியலும் உள்ளே நுழைந்திருந்தார். பேரை கேட்ட மாத்திரத்தில் விருட்டென்று திரும்பி ஸ்ரீவத்சனை பார்த்தார். பிறகு வெகு வேகமாக அவன் அருகில் சென்றார்.
தம்பி, நீங்க யாரு? என் பேரு ஸ்ரீவத்சன், ப்ரொஃபசர் ஸ்ரீவத்சவாவோட பேரன். ஓ, ப்ரொஃபசர் பேரனா? உங்க தாத்தா எப்ப பாரு இங்க தான் இருப்பாரு. உங்க தாத்தா எழுதின புக்கு ஒண்ணு கூட என்கிட்ட இருக்குது மை சைல்ட். ஃபாதர் கேப்ரியல் இன்ப அதிர்ச்சி தந்தார். அப்படியா? நவரத்ன சாராவளியா? எக்ஸாக்ட்லி. ஓ, தேங்க் காட். அதை தேடித்தான் ஃபாதர் நான் இங்க வந்ததே. காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். கம் வித் மீ மை சைல்ட், நான் தரேன். அவர் அழைக்க அவரை தொடர்ந்தான். வழியில் அந்த புகைப்படம் கண்ணில் பட்டது. ஃபாதர் ஒருவரோடு நெற்றியில் சந்தன பொட்டோடு ப்ரொஃபசர் ஸ்ரீவத்சவா. அட, தாத்தாவோட போட்டோ, சட்டென்று கூறினான். ஃபாதர் கேப்ரியலும் ஆமோதிக்கும்படி சிரித்தார். நீங்களும் பார்க்க அவ்வர மாதிரியே இருக்கீங்க மை சைல்ட். ஃபாதர் அப்படி சொன்னதும் ஸ்ரீவத்சன் அதை ரசித்தான். தொடர்ந்து நடந்தார்கள். சர்ச்சை ஒட்டி இருந்தது கேப்ரியல் ஃபாதரின் அறை. சிறிய அறை. வெள்ளை பெயிண்டில் உள்பாகத்தை மூழ்கடித்திருந்தார். பீரோவில் இருந்து ஜன்னல் திரைச்சீலை வரை எல்லாமே வெள்ளை. ஃபாதர், உங்களுக்கு வெள்ளக்கலர்னா ரொம்ப பிடிக்கும் போலையே. ஆமா, இது கூட உங்க தாத்தா சொன்ன ஆலோசனை தான். அப்படியா? ஆமா, அது மட்டுமில்ல, ஒரு முத்து மோதிரம் செஞ்சு போட்டுக்க சொன்னாரு. அன்னையில இருந்து ரொம்ப அமைதியா இருக்கு என் வாழ்க்கை. ஆச்சரியமா இருக்கே. உங்க தாத்தாவே ஒரு ஆச்சரிய புதையல் தானே. பேசிக்கொண்டே ஒரு பீரோவை திறந்து ஒரு பாலித்தீன் கவருக்குள் இருந்த அந்த புக்கை எடுத்தார். பழுப்பேறி போய் தொட்டாலே பொடிந்துவிடும் விதத்தில் மிரட்டியது அது. அதில் நண்பர் கேப்ரியலுக்கு என் அன்பு பரிசு என்று எழுதி கையெழுத்தும் போட்டிருந்தார். ஸ்ரீவத்சனுக்கோ மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. 100 முறை நன்றி என்றபடி வாங்கிக் கொண்டான். மை சைல்ட், புக்க படிச்சுட்டு திருப்பி கொடுத்துடணும், ஓகே? ஃபாதர் அன்பு கட்டளையிட்டார். கண்டிப்பா ஃபாதர். இந்த பேஜ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஃபாதரிடம் கைக்குலுக்கி விட்டு புறப்பட்டான். அத்தியாயம் 5. ஜனத்திரளோடு இருந்தது அந்த பஸ் ஸ்டாப். அதில் கௌதமனும் இருந்தான். கையில் அருணாச்சலம் தந்த அந்த வைர மோதிரம். அதை ஒரு பார்வையும் சாலையை ஒரு பார்வையுமாய் பார்த்தபடி இருந்தான். அவன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பணக்கார பெண்ணான கவிதாவின் கார் டிராஃபிக்கில் கண்ணில் பட்டது. அவனுக்குள் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. கார் அவனை தாண்டி கொண்டு சென்று நின்றது. காரிலிருந்து கவிதாவும் இறங்கினாள். பஸ் ஸ்டாப்பை ஒட்டி இருக்கும் ஒரு பொட்டிக் ஷாப் ஒன்றிற்குள் நுழைந்தாள். கௌதமனும் பின்னாலே அந்த பொட்டிக் ஷாப்பிற்குள் நுழைந்தான். அவள் சுடிதாரை தேர்வு செய்வதை பார்த்து ரசித்துக் கொண்டு நின்றான். இதை பார்த்த கடையின் பணிப்பெண் கௌதமனிடம் வந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, இதோ பார்க்க போறேன் என்று மிடறு கட்டியவன் ஏதோ ஒரு டீ-ஷர்ட்டில் கையை வைத்தான். பார்வை என்னவோ கவிதா மேலேயே இருந்தது. அவங்க கூட வந்திருக்கீங்களா என்று அந்த பணிப்பெண் மீண்டும் கேட்டாள். எஸ், நோ 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 என்று அவன் உளறினான். கவிதாவும் இதை கவனித்தாள். நெருங்கி வந்தாள். வைர மோதிரம்தான் வேலை செய்கிறதோ என்று அவன் மனதிற்குள் ஒரு எண்ணம். ஹே, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ண உன் வீட்டில் கஞ்சா முளைக்கும். அப்புறம் கம்பி எண்ண வேண்டி வரும். ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாது என்று சிரித்துக்கொண்டே அவள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தாள். சப்த நாடியும் கௌதமனுக்குச் சில்லிட்டு விட்டது. அவளும் போய்விட்டாள். டீ-ஷர்ட்டும் பில் போட்டு வந்துவிட்டது. 850 ரூபாய். பாக்கெட்டிற்குள் கையை விட்டான். 55 ரூபாய்தான் இருந்தது. கேஷ் கவுண்டரில் தலையை சொரிந்தபடி நின்றான். என்ன சார்? இல்ல, பணம் எடுக்காம வந்துட்டேன் போல. ஒன்னும் இல்ல சார், பையனை அனுப்புறோம், பணத்தை கொடுத்து விடுங்க. சரி, அனுப்புங்க. ஒரு ஒற்றை நாடி அரை டிராயர் பையன் கூட வர ஆரம்பித்தான். கௌதமனுக்கு கிறுகிறுத்து விட்டது. வீட்டிலும் அவ்வளவு பணமில்லை. மாசக் கடைசி வேறு. டீ-ஷர்ட்டும் அவன் சைஸ் கிடையாது. என்ன செய்யலாம்? புத்தி குறுக்கில் ஓடியது. பையனை அப்படியே விட்டுவிட்டு கம்பி நீட்டி விட வேண்டியதுதான். தோதாக ஜனத்திரள் வேறு. ஒரு இடத்தில் வேகமாக நடந்து அப்படியும் இப்படியும் வளைந்து சென்று ஒரு எஸ்டிடி பூத்திற்குள் நுழைந்து விட்டான். அங்கே போன் பேசியபடி இருக்கும் ஒரு நபரின் பின்னால் மறைந்து கொண்டான். கடவுளே, இப்படி ஒரு கஷ்ட காலமா? மனது அரற்றியது. வைர மோதிரம் சிரித்தது.
ஆத்தாடி, எல்லாம் உன்னோட வேலைதானா? இந்த துரத்துறியே. அழுகையே வந்தது. அதன்பின் உள்ளே நுழைந்த பாவத்திற்கு கண்ட கண்ட நம்பரை சுழற்றி எங்கேஜ்டா இருக்கு என்று பூத்காரன் காதில் பூவை சுற்றினான். வெளியே வந்தான். அந்த சிறுவன் காத்து கொண்டிருந்தான். ஏய், நீ இன்னும் போகல? என்ன சார், அலைய விடுறீங்களா? சார்தான் போடா என்று கத்திவிட்டு அவன் ஓட, பொடியன் துரத்த, எதிரில் கார்ப்பரேஷன் நாய்வண்டி ஒன்று கொடூர புகையை கக்கியபடி வந்து கொண்டிருந்தது. வளைந்து ஓட பக்கத்தில் இடமும் இல்லை. அந்த வண்டி அவனை ஒரு இடி இடித்தது. சினிமாவில் வரும் ஸ்டண்ட் காட்சியைப் போல உடம்பு ஆகாசத்தில் சுழன்றபடி மேலேறியது. அப்படியே தலை கீழாக தரையில் வந்து மோதியது. அருணாச்சலம் வீடு. பவ்யமாக வைரமோதிரத்தை நீட்டிய பிரபுவை ஆச்சரியமாக பார்த்தார் அருணாச்சலம். சார், நாங்க இந்த விளையாட்டுக்கு வந்தது பெரிய தப்பு. கௌதமன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நான் ஒரு பாட்டில் ரத்தம், கதிர் ஒரு பாட்டில் ரத்தம்னு கொடுத்துருக்கோம். இன்னும் கண்ணு திறக்கல. புரிஞ்சு போச்சு சார். நைஸா மோதிரத்தை உருவிட்டு வந்துட்டேன். பிரபு சொல்லி முடித்தான். கதிர் அமைதியாக நின்றான். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, சிலருக்கு இது ஒத்துக்காதுன்னு. ஒத்துக்காதா? சார், ஓட ஓட விரட்டி அடிச்சிருச்சு. அவன் கண்ணை திறந்தாதான் தெரியும் எவ்வளவு தண்ட செலவுன்னு. கதிரும் பிரபுவும் விடை பெற்று கொண்டு வெளியே வந்தார்கள். பிரபு வெளியே வந்த நொடி, அப்பா தப்புச்சோ என்று பெருமூச்சு விட்டான். கதிர் பாக்கெட்டில் கையை விட்டு வெளியே எடுத்தான். கையில் அருணாச்சலத்தின் ஒரிஜினல் வைரமோதிரம். அத்தியாயம் 6. உற்சாகமாய் வீட்டுக்குள் நுழைந்தான் ஸ்ரீவத்சன். நேராக அப்பா சேஷாதிரி எதிரிலும் போய் நின்றான். அப்பா, புக்கு கிடைச்சிருச்சு. அவர் படுத்த நிலையில் ஒரு கையை நீட்ட அவர் வசம் புக்கை தந்தான். நடுநடுங்க அதை வாங்கியவரை எழுப்பி அமர்த்தினான். வசதியாக பக்கங்களை பிரித்து காட்டினான். இதுதான் உங்க தாத்தா எழுதின புக். ஆமாப்பா, இந்த புக்கை நான் முழுசா படிக்க போறேன். நீங்க சொன்னீங்களே ருத்ர வைரம், அது இப்ப யாரோ பொட்டுசாமியார்கிட்ட இருக்கான். அவரை பத்தி தாத்தா இதுல ஏதாவது எழுதியிருக்காரன்னு பார்க்க போறேன். என்ன ஸ்ரீவத்சா, தாத்தாவோட டைரிய படிச்சியாக்கும்? ஆமாப்பா, அது வந்துட்டா உங்க வியாதியெல்லாம் குணமாகிடும்ல. பைத்தியக்காரா, அது என்ன லேசுப்பட்ட வைரமா? அப்பவே அதுக்கு பல கோடி மதிப்புப்பா. இல்லப்பா, அத கொஞ்ச நாள் வச்சுட்டு திருப்பி தந்துருவோம்னு கேட்டு பாப்போமே. இது பெரிய ஆசை ஸ்ரீவத்சா. குண்டுமணி தங்கத்தை கூட இந்த காலத்துல யாரும் தரமாட்டா. நீ அதுக்கு குறி வைக்கிறியே. இல்லப்பா, என்னமோ தெரியல, அது என் கைக்கு வரும்னு என் உள்ளுணர்வு சொல்றதுப்பா. வேண்டாத வேலை ஸ்ரீவத்சா. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த புக்கை பிரிண்ட் போடுற வழிய பாரு. அப்புறம் அந்த வைர வியாபாரி சிவராமனுக்கு தகவல் கொடுத்துரு. சரிப்பா. ஸ்ரீவத்சன் புக்கோடு நகர்ந்தான். தொலைபேசியில் சிவராமன் எண்களை தட்டினான். ஹலோ மிஸ்டர் சிவராம், அந்த புக் கிடைச்சிருச்சுங்க. நேர்ல வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இஸ் இட்? கண்டிப்பா வரேன். போனை வைத்தான். ஒரு ஓரமாய்ப் போய் உட்கார்ந்தவன் புக்கை திறந்தான். முதல் பக்கத்தில் இந்த நவரத்ன சாராவளியை மகான் பொட்டுசாமிக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று பொட்டுசாமியின் இளம்பிராயத்து படத்தை போட்டு சமர்ப்பணம் செய்திருந்தார் ஸ்ரீவத்சவா. அடுத்த பக்கம் ஒரு கதை போல் தொடங்கியது. எண்ணுரை. அடியேன் சாரங்கபாணி என்கிற ஸ்ரீவத்சவா. வாசக நெஞ்சங்களுக்கு புரியும் அநேக நமஸ்காரங்கள். இப்பவும் நீங்கள் வாசிக்கும் இந்த நவரத்ன சாராவளி என்னும் இந்த புஸ்தகமானது அடியேனது அயராத உழைப்பாலும் முயற்சியாலும் பிரசவித்த ஒன்று என்றால் மிகையே இல்லை. இந்த புஸ்தகம் எந்த அளவு வரவேற்பை பெறும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, இதில் எங்கும் கற்பனையே கிடையாது. இதில் உள்ள அவ்வளவும் சத்தியம், அவ்வளவும் உண்மை. இதை எழுதுவதற்கு முன்பாக நான் கிட்டத்தட்ட அனுமானமாக 40 வருஷத்தை நவரத்ன ஆராய்ச்சியில் கழித்தேன். நவரத்ன ஆராய்ச்சி ஒன்றும் லேசுப்பட்ட விஷயமில்லை. இதில் எனக்கு பல துக்ககரமான அனுபவம் எல்லாம் ஏற்பட்டது. சுத்தமான நவரத்ன கற்களை தேடி பிடிக்கப்பட்ட பாடும் அதை புரிந்து கொள்ளப்பட்ட பாடும் கொஞ்ச நஞ்சமில்லை. இதில் வைரத்துக்கு அசாத்திய சக்தி இருப்பதை எனது அனுபவங்கள் எனக்கு புரிய வைத்தன. இந்த புஸ்தகத்தை வாசிப்பவர்களுக்கு ஒரு ரகசியமும் தெரிய வரும். அந்த ரகசியத்துக்கு மதிப்பு 1,000,000,000.
அதிர்ஷ்டமிருந்தால் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்து அந்த 1,000 கோடியை வாசகப் பந்துக்களில் யாரும் அடையலாம். மற்றபடி வைரம் நீங்களாக மற்ற ரத்தினங்கள் என்னவெல்லாம் செய்யும், ஏதெல்லாம் செய்யும், நம்மை எப்படி ஆட்டுவிக்கும் என்பதை நான் அறிந்த விதத்தில் எழுதியுள்ளேன். இதை மனதில் கொண்டு புஸ்தகத்தை வாசிக்கவும், நவரத்தினங்களால் க்ஷேம சௌக்கியங்களையும் அடையவும். வாசக கோஷம் வந்தவ்யதாசன் சாரங்கபாணி என்கிற ஸ்ரீவத்சன். எண்ணுரை என்னும் அந்த முன்னுரையே ஸ்ரீவத்சனை தட்டிவிட்டது. இந்த புத்தகம் நிச்சயம் ஒரு வழிகாட்டும் என்று நினைத்தது எவ்வளவு சரி என்றும் தோன்றியது. ஆமா, அது என்ன, தாத்தா ஏதோ ரகசியம்னு எழுதியிருக்காரே, அதோட மதிப்பு கூட 1,000 கோடியாமே. அப்படின்னா 100 கோடி ரூபா. மும்பை ஜூஹூ பீச். அழுக்கு நீரலைகள் குதித்து கும்மாளம் போடும் கரைப்பகுதி. பட்டம் விட்டு கொண்டும் பந்து விளையாடிக் கொண்டும் சிறுவர்கள். நடுவில் படு வேகமாக நுழைந்து கிரீச்சிட்டு நின்றது ரெட் கலர் வேகன் கார். உள்ளிருந்து இறங்கியவர் பிரபல வைர வியாபாரி சிவராம். நாலாபுறமும் பார்த்தார். அவரை பார்த்ததும் எங்கிருந்தோ ஓடி வந்தார்கள் 2 தமிழ்நாட்டு இளைஞர்கள். சிவராமும் அவர்களை பார்த்ததும் மத்தாப்பானார். ஆதித்யன், சுந்தரம், அந்த புக்கு கடச்சடிச்சான் என்றுதான் பேச்சையே ஆரம்பித்தார் சிவராம். நிஜமாவா என்றான் ஆதித்தன். ஆமா, நம்ம குருசுவாமி சொன்னது வீண் போகல. ஒரே ஒரு காப்பி மட்டும் சென்னையில ஒரு ஃபாதர் கிட்ட இருந்திருக்கு. சூப்பர். எப்போ கைக்கு வரும்? நாளைக்கு காலையில 8 மணி ஃப்ளைட்க்கு நான் கிளம்புறேன். 50,000ன்னு நான் சொன்னது அந்த சேஷாதிரிக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. அதான் அந்த புக்கு கிடைச்ச உடனே அதோட உண்மையான மதிப்பு தெரியாம அவன் மகன் எனக்கு ஃபோன் போட்டிருக்கான். சூப்பர் சிவராம்ஜி, உடனே போங்க. நாளைக்கே புக்கோட வாங்க. மத்தத அப்புறமா பேசிக்கலாம். அது சரி, குருஜி எப்படி இருக்காரு? நான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக பலமுறை ஃபோன் போட்டேன். ரெக்கார்ட் யோர் வாய்ஸ்ன்னு தான் மெசேஜ் வந்தது. ஏதாவது நிஷ்டையில இருக்காரோ? ஆமா சிவராம்ஜி, நாங்களும் அவரை பார்க்க போய் அவர் நிஷ்டையில இருக்கிறதா கேள்விப்பட்டு திரும்பிட்டோம். 4 நாளா நிஷ்டையிலேயே இருக்காரு. களையவே இல்லை. என்னன்னே தெரியல. ஓ, அஞ்சலி மாதா அவங்களும் இல்லையா? அவங்க இருக்காங்க. ஆனா குருஜி எப்ப நிஷ்டைய களைப்பாருன்னு அவங்களே தெரியலன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ நேர்ல போய் ஒருக்க பாப்போமே. அவர்கள் பேசிக்கொண்டே காரில் ஏறினார்கள். கார் திரும்பவும் சீறியது. பைக்குல்லா குப்தா காலனி. ஸ்ரீ ஸ்ரீ துர்கா மாதா பீடம் என்கிற ஹிந்தி எழுத்து பெயர் பலகை தாங்கிய ஒரு கோவில் முகப்பு. கச்சிதமாக கார் அதன் முன்னால் தேங்கியது. சிவராமன் கடிகாரத்தை பார்த்தார். மணி 5:30. உள்ளே நுழைந்தார். ஸ்டீரியோவில் பஜன் பாடல் ஒன்று கசிந்து கொண்டிருந்தது. ஏராளமாய் மராத்திய கூட்டம். தளதள வெள்ளை உடம்போடும் தலையில் குல்லாவோடும் துர்காமாதா தரிசனம் செய்ய வந்தும் போயும் கொண்டிருந்தார்கள். கோவிலை ஒட்டி ஒரு சின்ன வெள்ளை பங்களா. அது முகப்பு கூட கோபுரம் வடிவத்திலும் காவிக்கொடி ஒன்றும் உச்சியில் பறந்து கொண்டிருந்தது. அந்த வெள்ளை பங்களாவின் பக்கவாட்டு வழி ஒன்றின் வாசலுக்குள் நுழைந்து உள்ளே சென்றார்கள். சிலீரிட்டது சென்ட்ரலைஸ்ட் ஏசி. அங்கேயும் பஜன் பாடல் கசிந்து கொண்டிருந்தது. எதிரில் அஞ்சலி மாதா என்கிற துர்கா மாதா பீடத்தின் செக்ரட்டரி. நமஸ்தே மாதாஜி. ஆவோ சிவராம். மாதாஜி, குருஜிய பார்க்க முடியுமா? நிஷ்டையில இருக்காரே சிவராம். முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாரு. ஐ ஆம் வெரி சாரி சிவராம். ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பத்தான் இவ்வளவு நாள் நிஷ்டையில இருக்காரு. அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. கலைக்க முடியாது, கலைக்கவும் கூடாது. சரி, அவரை சேவிக்கணும். அதுக்காவது அனுமதி கிடைக்குமா? ஓகே, ஆனா சின்ன சத்தம் கூட போடக்கூடாது என்றாள். மாதாஜி அவர்களை படி வழியாக ஒரு பாதாள அறைக்கு அழைத்து சென்றாள். சலவைக்கல் படிகள் பனித்துண்டு போல் பாதங்களை கவ்வி பிடித்தன. இறங்க இறங்க தசாங்க வாசம் மூக்கில் ஏறியது. பாதாள அறையும் மங்கலான வெளிச்சத்தில் கண்ணுக்கு பட்டது. அறை நடுவில் சிறிதாக ஒரு மண்டபம். அதில் பலகை ஒன்றின் மேல் அவர்கள் ஆவலாக பார்க்க வந்த குருசுவாமி. யோகநிஷ்டையின் போது மட்டும் அவர் கோவணம்தான் உடுத்தியிருப்பார். எனவே முழு உடம்பும் நன்கு தெரிந்தது. அதில் தொழுநோயின் தீவிர ஆதிக்கம் ஆவலாக தரிசிக்க வந்த சிவராமுக்கே குமட்டியது. அத்தியாயம் 7. அசோக் கம்ப்யூட்டர்ஸ்.
மேனேஜர் சேரில் பலரின் கைக்குலுக்களோடு போய் அமர்ந்தான் கதிர். அனைவரும் சற்று அகன்ற நிலையில் பர்ஸை திறந்து உள்ளே பாதுகாப்பாய் வைத்திருந்த அந்த வைர மோதிரத்தை எடுத்து ஒரு பார்வை பார்த்தான். பின் கண்ணில் ஒற்றிக் கொண்டான். போதும் என்கிற மாதிரி இன்டர்காம் சினுங்கள் காதை கொடுத்தான். சார், எம்டி வந்துட்டாரு, அவரை இப்போ நீங்க மீட் பண்ணணும். அடுத்த நொடி அந்த அறையை விட்டு வெளியேறினான். எம்டியின் அறை மாடியில் இருந்தது. முதல் தடவை பார்ப்பவர்களை அது நிச்சயம் பாதிக்கும். அப்படி ஒரு அழகு. வெல்கம் சார், எம்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ என்று வரவேற்றாள் எம்டியின் பிஏ தர்ஷினி. உள்ளே நுழைந்த நொடி ஒரு சின்ன மின்தாக்குதலுக்கு ஆளான மாதிரி தேங்கி நின்றான். எம்டிக்கு அருகில் அவனை சேற்றுக்குளியலுக்கு ஆளாக்கின புடவை பேரழகி. டேக் யோர் சீட் மிஸ்டர் கதர், ஷீ இஸ் மை டாட்டர் ஸ்வேதா. எம்டி இருக்கையை காட்டினார். மிஸ்டர் கதர், ஆக்சுவலா மேனேஜருக்கு இங்க ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஸ்வேதா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ் ஸ்வேதா. நான் ஸ்ட்ரெயிட் ஃபர்ஸ்டாக மட்டும் இல்லை சார், ஜாப்லையும் ஃபர்ஸ்டாக இருப்பேன். வெரி குட். நான் உங்ககிட்ட இருந்து டேலண்ட் பவர், சைக்கலாஜிக்கல் பவர், டெசிஷன் பவர் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெஃபினெட்லி சார், ஐ வில் டூ மை பெஸ்ட் சார். ஓகே தென், யூ மே கோ நவ். கச்சிதமாய் கத்தரித்தார். ஸ்வேதா என்கிற அவளும் சிரித்து வழியனுப்பி வைத்தாள். அவன் அறைக்கு திரும்பி நாற்காலியில் வந்து அமர்ந்தான். அமர்ந்த நொடி தொலைபேசி அடித்தது. காதை கொடுத்தான். ஹலோ, நான் வசந்தி பேசுறேன். வசந்தியா? யார் நீங்க? நான் தான் அருணாச்சலம் டாட்டர் வசந்தி. ஓ, நீங்களா? என்ன விஷயம்? உங்களுக்கே இது நியாயமா? நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? மோதிரத்தை மாத்திட்டீங்களே, அதான் சொல்றேன். என்னது மோதிரத்தை மாத்திட்டேனா? பதட்டப்படாதீங்க கதிர். உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு பொய் சொல்லவும் முயற்சிக்க வேண்டாம். இந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். வசந்தி கொஞ்சம் நிம்மதி அளித்தாள். அது நீங்க என்ன சொல்றீங்க? கதிர், பதட்டப்படாதீங்கன்னு சொன்னேன். மிஸ் வசந்தி, அது வந்து என்ன வந்து சார்? பேராசை உங்களை திருட சொல்லிடுச்சாக்கும். இல்ல, அது இவ்வளவுக்கு பிறகும் நான் உங்க நல்லதுக்காகத்தான் ஃபோன் பண்றேன். அந்த மோதிரம் தொடர்ந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த மோதிரம் பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அதுக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு. அப்படியா? என்ன கதை? அந்த கதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் மிஸ் வசந்தி இல்ல, மிஸ்ஸஸ் வசந்தி ஸ்ரீராம். வாட்? நீங்க கல்யாணம் ஆனவரா? எஸ், கல்யாணமாகி இப்போ ஸ்ரீராம ஒரு விபத்துல பலி கொடுத்துட்டு நிக்கிற ஒரு விடோயர் நானு. ஐயோ, அப்படியா? ஆமா, மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு நேர்ல சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் விக்டோரியா லைப்ரரிக்கு முன்னால இருக்கிற வில்சன் பார்க்குக்கு வாங்க. வராம இருந்து பெரிய ஆபத்துல சிக்கிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் போனை வைத்துவிட்டாள். கதிருக்கு ஏசியை மீறி வியர்க்க ஆரம்பித்தது. அதன்பின் நெடுநேரம் கைகளை பிசைந்தபடியே உட்கார்ந்திருந்தான். மிக மிக சாமர்த்தியமாக அச்சு அசலாக அந்த வைர மோதிரத்தைப் போலவே இன்னொரு மோதிரத்தை தேடி பிடித்து கொடுத்தும் எப்படி வசந்தி அதை போலி என்று கண்டுபிடித்தாள்? ஆச்சரியம் அப்பி எடுத்தது. குட்டு உடைந்த வேதனை நெஞ்சை பிசைந்தது. மாலை பார்க்கில் என்னவெல்லாம் சொல்லப் போகிறாளோ என்று வேறு பயம் மனசில் கபடி விளையாடியது. தன் வேலையின் முதல் நாள் துவக்கத்தில் இப்படி ஒரு சங்கடமா? இப்படி செய்ததற்காக உள்ளுக்குள் அவன் மனமே அவனை திட்டியது. அத்தியாயம் 8. புத்தகத்திலேயே மும்முரமாக இருந்தான் ஸ்ரீவத்சன். கிட்டத்தட்ட படித்து முடித்துவிட்டான். கற்களின் சக்தி, அதை பயன்படுத்தியவர்களின் அனுபவங்கள், கோவில்களில் அதை ஆபரணங்களில் புகுத்தி நன்மை கிடைக்க பெரியவர்கள் செய்து வைத்திருந்த ஏற்பாடுகள் எல்லாமே பிரமிப்பாக இருந்தது. ஆனால் எந்த ரகசியமும் புத்தகத்தில் இருப்பதாகத் தெரியவில்லை. புட்டுசாமி இருக்குமிடம் மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சென்னைக்கு வெளியே திருப்பதி போகும் வழியில் பிச்சாட்டூருக்கும் நாராயணவனத்துக்கும் நடுவில் ஒரு மலைப்பகுதி வருகிறது. அங்கே ஒரு அருவியும் இருக்கிறதாம். அந்த அருவியை ஒட்டி ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அதில் இருப்பதாக ஒரு குறிப்பில் தெரிய வந்தது. இறுதியாக ருத்ரவைரம் இவரிடம் வந்து சேர்ந்ததாகத்தான் தாத்தாவின் டைரி குறிப்பு சொல்லியது.
ஆனால் புத்தகத்தில் அதை பற்றி எதையும் குறிப்பிடவில்லை. ஸ்ரீவத்சன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் அம்மா ராஜலக்ஷ்மி உள்ளே வந்தாள். என்னடா, அந்த புக்க நீ இன்னுமா படிச்சு முடிக்கல என்று கேட்டாள். அம்மா, தாத்தா இதுல நவரத்னங்கள் பத்தி என்னம்மா எழுதியிருக்காரு தெரியுமா? அத தெரிஞ்சுண்டு என்னடா பண்ண போற? வெட்டி வேலை. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? இந்த புக்குல ஒரு ரகசியம் இருக்காம். தாத்தாவே சொல்லியிருக்காரு. அத கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னு எழுதியிருக்காரு. போடா, பெரிய ரகசியமா ரகசியம். இப்படி எழுதுனனாலத்தான் அவர் சீக்கிரமா செத்து போனார். அதுதான் நான் கண்டது. அது தெரியுமா உனக்கு? ராஜலக்ஷ்மி புதியதாய் ஒரு தகவலுடன் அவனுக்கு அதிர்ச்சி அளித்தாள். என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அது ஒரு பெரிய கதை. உங்க அப்பாக்கு கூட தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். அப்படியா? அப்படி என்னம்மா கதை? ருத்ர வைரம்னு ஒரு வைரம் இருக்குடா. தெரியுமா? அத பத்தி தான் தாத்தா டைரியிலையும் புக்லையும் எழுதி வச்சிருக்காரே. ஆமாண்டா, அந்த வைரத்தை உங்க தாத்தா கொஞ்ச நாள் இந்த ஆத்துலயும் வச்சிருந்தார். என்னம்மா சொல்ற? அந்த ருத்ர வைரத்தை தான் நான் இப்ப தேடிட்டு இருக்கேன். முழுசா கேளு. அது ஒரு 3 மாசம் இந்த ஆத்துல இருந்தது. அதோட பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் தாத்தா அத பொட்டு சாமியாருங்கிற ஒரு சாமியார்கிட்ட இருந்து வாங்கிண்டு வந்து வச்சிருந்தாராம். இந்த விஷயம் ஆத்துல யாருக்கும் தெரியாது. அப்ப உன் தாத்தாக்கும் வயசு கிட்டத்தட்ட 60 இருக்கும். என்னம்மா, என்ன போலவே அப்பாவும் ரொம்ப தாமதமா பிறந்தவரா? ஆமாண்டா, உங்க அப்பாவோட 50வது வயசுல நீ பிறந்த. அதே போல உன் தாத்தாவோட 50வது வயசுல தான் உன் அப்பா பிறந்தார். அதெல்லாம் இந்த ஆத்து ராசி. விஷயத்த கேளு. உன் தாத்தா அத வாங்கிண்டு வந்து வீட்ல வச்சிருந்தாரா? அந்த 3 மாசமும் இந்த ஆத்துல என்னென்னமோ நடந்ததாம். சிலருக்கு வைரம் ஆகாது, சிலருக்குத்தான் அது ஆகி வரும். இந்த ஆத்துக்கு வைரம் ஆகல. அதனால இந்த ஆத்த படாத பாடு படுத்தெடுத்து. கொல்லையில இருந்த டசன் பசுமாடுகளும் வியாதி வந்து செத்துப்போச்சு. ஒரு நாய் வளர்த்துண்டு வந்தார், அதுவும் செத்துப்போச்சு. உனக்கு அத்தை ஒருத்தியும் இருந்தா, அவ தோட்டக்காரனோட ஓடி போயிட்டா. இப்படி வரிசையா நடக்கக்கூடாததெல்லாம் நடந்தது. சரியா 3 மாசம் கழிச்சு அத திரும்ப சாமியார்கிட்ட ஒப்படைச்ச பிறகுதான் ஓரளவு நல்ல காரியமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதனால எல்லா சிக்கலுக்கும் இந்த வைரம்தான் காரணம்னு புரிஞ்சுண்டார். இப்போ அந்த வைரம் பொட்டு சாமியார்கிட்ட தான் இருக்கு. ஆமாம், அது அவரோட மடத்துக்குன்னு சொந்தமாயிடுத்து. சரி, புக்ல ஒரு ரகசியம் இருக்குன்னு எழுத போய் தாத்தாவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னியே, அது என்னம்மா? இந்த புக்க படிச்ச பல பேர் உங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணி ரகசியம் என்னன்னு தொணத்தொணத்திண்டே இருந்தாங்க. இதுல பொட்டுசாமியோட சிஷ்யர் ஒருத்தர். அப்போ ரொம்ப சின்ன வயசு. இன்னைக்கு அவருக்கு 90 வயசு இருக்கலாம். அவரும் தினம் வைரமெங்கன்னு கேட்டுண்டே இருந்தார். உங்க தாத்தா திரும்ப அத பொட்டுசாமிக்கிட்டே கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் அதை நம்பவே இல்ல. கொடுத்திருந்தா அது அங்க மடத்துல இருக்கணுமே, ஆனா அது அங்க இல்லையேன்னு ஒரே சந்தேகம். காரியமா இந்த புக்கு யார் யார்கிட்டையெல்லாம் போச்சோ அதையெல்லாம் வாங்கி கொளுத்தி விட்டார். ஆனா லைப்ரரிக்கு கொடுத்த சில காப்பிகளை மட்டும் அவரால் திரும்பி வாங்க முடியல. ஏன்னா அத சிலர் படிக்க எடுத்துண்டு போயிருந்தாளாம். அப்புறம் உன் தாத்தாவுக்கே சந்தேகம் வந்துடுத்து. அந்த வைரத்தை பொட்டுசாமி தான் வச்சிருக்காரா இல்ல யார்கிட்டையாவது கொடுத்துட்டாரான்னு. அத பத்தி விசாரணை பண்றேன்னு தேட ஆரம்பிச்சார். அப்படி தேடுற ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஆக்சிடென்ட்ல அநியாயமா செத்தும் போனார். இதையெல்லாம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பாட்டி தான் என்கிட்ட சொன்னா. அப்போ கடைசி தாத்தாவுக்கே அந்த வைரம் எங்க போச்சுன்னு தெரியலையா? அப்படித்தான்னு நினைக்கிறேன். என்னம்மா கொழப்புன்னு கொழப்புற? தாத்தா தானே புக்ல ஒரு ரகசியம் இருக்குன்னு எழுதியிருக்காரு. டேய் ஸ்ரீவத்சா, ரகசியம்ங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சா அது ரகசியம் இல்லை. அடடா, இது எனக்கு தெரியாம போயிடுத்தே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஆனாலும் இத பத்தி யோசிச்சு மண்டை சிரித்து போச்சு பலருக்கு. இதுக்கெல்லாம் செத்து போன உன் தாத்தா வந்து பதில் சொன்னாதான் உண்டு. இப்போ நீ சாப்பிட வரியா இல்லையா? ஸ்ரீவத்சன் யோசித்தபடியே சாப்பிடுவதற்காக எழுந்தான். சரியாக டெலிஃபோனும் அடித்தது. போய் அதை எடுத்தான். ஹலோ ஸ்ரீவத்சன், நான் சிவராம் பேசுறேன். சென்னைக்கு வந்துட்டே இருக்கேன். புக்கு ரெடியா இருக்குல்ல? ஓ, ரெடியா இருக்கு. வாங்க வாங்க. போனை கட் செய்துவிட்டு ஸ்ரீவத்சன் சாப்பிட சென்றான்.
அவன் சாப்பிட்டு முடிக்க சிவராமும் வந்து சேர்ந்தார். ஸ்ரீவத்சன் வரவேற்றான். உங்க அப்பாக்கு இப்போ நல்லா இருக்கா என்று கேட்டார். இல்ல, அப்பா கொஞ்சம் படுத்த படுக்கையாத்தான் இருக்காரு. ஓ, கூடிய சீக்கிரம் சரியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, புத்தகத்தை கண்ல காட்டுறீங்களா? ஸ்ரீவத்சன் உடனே புக்கை நீட்டினான். புரட்டியவர் கண்களில் விளக்கெரிந்தது. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் என்றது உதடு. அப்படியே, நீங்க படிச்சிட்டீங்களா என்று கேட்டார். இல்ல, இதுல நான் படிக்க என்ன இருக்கு என்று ஒரு பொய்யை சொன்னான் ஸ்ரீவத்சன். அதுவும் சரிதான் என்று சொன்னவர் 50,000 எடுத்து நீட்டினார். அதிகபட்சம் 10 நிமிடம் கூட ஆகவில்லை. புத்தகம் கைமாறி ரூபாய் 50,000 இடம் மாறியது. சிவராமனின் கார் விலகிய அடுத்த நொடி ராஜலக்ஷ்மி சொன்னாள், ஸ்ரீவத்சா, இந்த ஆளு புத்தகத்தை படிச்சுண்டு வைரத்தை கண்டிப்பா தேடுவான். அநேகமா பொட்டுசாமி ஆசிரமத்துக்கும் போவான், எழுதிக்கோ. அவள் சொன்னதில் அசாத்திய அழுத்தம். 50,000 கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போறானா, நிச்சயமா அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இருக்கும். அம்மா, எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல, தாத்தாவுக்கே தெரியல. அவளுக்கு மட்டும் எப்படிமா தெரியும்? அந்த புக்ல ரகசியமெல்லாம் இல்லம்மா. திரும்பவும் சொல்றேன் ஸ்ரீவத்சா, ரகசியம்ங்கிறது சுலபமா கண்டுபிடிக்கிற மாதிரியோ இல்ல பளிச்சுன்னு தெரியற மாதிரியோ நிச்சயமா இருக்காது. அது ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு. அதை ஞாபகத்துல வச்சுண்டு பேசு. அப்போ இதுல ரகசியம் இருக்குன்னு சொல்ற? இருக்கு, ஆனா அதை கண்டுபிடிக்கிற திராணிதான் உனக்கோ எனக்கோ இல்லை. அவள் சொல்லிவிட்டு விலகினாள். ஸ்ரீவத்சனுக்குள் திரும்ப திரும்ப அவள் சொன்னதே எதிரொலித்தது. புத்தகத்தின் ஒரிஜினல் காப்பி ஸ்ரீவத்சன் கையில் இருந்தது. ஜெராக்ஸை தான் சிவராமுக்கு கொடுத்திருந்தான். திரும்பவும் அந்த புக்கை புரட்டினான். புரியலையே, இதுக்குள்ள எங்க இருக்கு அந்த 100 கோடி ரூபாய் ரகசியம் என்று முணுமுணுத்து கொண்டான். அத்தியாயம் 9. வில்சன் கார்டன், விக்டோரியா லைப்ரரி பக்கத்தில். போனில் வசந்தி சொன்னதைப் போலவே அங்கு வந்து காத்திருந்தான் கதிர். வசந்தியும் வந்து சேர்ந்தாள். அவளை நேருக்கு நேர் பார்க்கவே என்னவோ போல் இருந்தது கதிருக்கு. அவன் அமர்ந்திருந்த சிமெண்ட் பெஞ்சிற்கு எதிரில் உள்ள பெஞ்சில் அமர்ந்தவள் அவனையே உற்று பார்த்தாள். ப்ளீஸ், அப்படி பார்க்காதீங்க வசந்தி, எனக்கு சங்கடமாயிருக்கு. கதிர், உங்களை நினைச்சா எனக்கு சிரிக்கிறதா அலறதானே தெரியல. ப்ளீஸ், வந்த விஷயத்த சொல்லுங்க. அது சரி, எங்க மோதிரம்? அவன் அதை அவளிடம் விரலிலிருந்து உருவி நீட்டினான். நீங்களே போட்டுக்கோங்க. இதை வாங்கிட்டு போறதுக்காக ஒன்றும் நான் வரல. சில உண்மைகளை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். மனுஷன்னா பேராசை பிடிச்சவனு ஆயிடுச்சு. அதுக்கு நீங்களும் விதிவிலக்கில்ல. ப்ளீஸ் வசந்தி, இதை சொல்லத்தான் வந்தீங்களா? இதையும் சொல்ல வந்தேன். மிஸ்டர் கதிர், இன்னொரு விஷயம். நீங்க மட்டும் பேராசக்காரர் இல்ல, என் தாத்தாவும் பேராசை பிடிச்சவர்தான். கதிர் ஒன்றும் புரியாமல் பார்த்தான். நீங்க திருடியிருக்கிற இந்த வைர மோதிரத்துக்கு எப்பவுமே ஒரு ராசி. அது யாராலையாவது எப்ப திருடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு இன்னும் ஒன்றுமே புரியவில்லை. குழப்பத்தை முகத்தில் காட்டினான். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த வைரம் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? யாரோ ஒரு பொட்டு சாமியார் உங்க அப்பாவுக்கு கொடுத்ததா உங்க அப்பா சொன்னாரு. அது சாமியார் கொடுக்கல, எங்க தாத்தாவால திருடப்பட்டது. என்னது? ஆமா, என் தாத்தா பேரு தண்டபாணி. பொட்டு சாமியார் ஆசிரமத்துல காரியதரிசியா இருந்தாரு. அந்த சாமியாருக்கு இந்த வைரம் தானமா தரப்பட்டது. மும்பைல இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் தான் இத சாமியாருக்கு தானமா கொடுத்தாரு. பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை அவருக்கு கொடுத்த இந்த வைரம் கூடவே சொல்ல முடியாத அளவுக்கு வியாதிகளையும் கொடுத்திருக்கு. வியாதிக்கு காரணம் இந்த வைரம்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிசினஸ் மேன் இத பொட்டு சாமியாருக்கு தானமா கொடுத்து வியாதியிலிருந்து மீண்டதா சொல்வாங்க. வசந்தி ஒரு பழைய கதையின் பக்கங்களை மிக சுருக்கமாக புரட்டினாள். நீங்க என்ன சொல்றீங்க? வைரம் வியாதிய தருமா? அது ஒவ்வொருத்தரோட ராசிய பொறுத்ததுன்னு சொல்வாங்க. என்னங்க, இப்படியெல்லாம் சொல்லி என்ன பயம் காட்டிட்டு இந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க? இல்ல, வேண்டாம் கதிர், இது எங்களுக்கு வேண்டாம். இதால நான் பல சிக்கல்களை சந்திச்சிருக்கேன். உங்க வரையில ராசியாயிட்ட இது உங்ககிட்டயே இருக்கட்டும். அதே சமயம்
எதுக்கும் எச்சரிக்கையாவும் இருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மிஸ்டர் கதிர், சும்மா ரோட்ல போய்கிட்டு இருந்த உங்களுக்கு எங்க அப்பா ஒன்னும் சும்மா உதவி செய்யல. என்ன மனசுல வச்சுட்டு தான் இந்த உதவிய உங்களுக்கு செஞ்சாரு. உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சா நீங்க வந்து நன்றி சொல்வீங்க. அதுக்கு காரணமான இந்த வைர மோதிரம் உங்ககிட்டயே இருக்கணும்னு கேப்பீங்க. அப்போ வைர மோதிரம் வேணும்னா என் மகளை மனைவியாக்கிக்கோங்கன்னு சொல்றதுதான் எங்க அப்பாவோட பிளான். ஆனா நீங்க வேற மாதிரி முந்திக்கிட்டீங்க. ஏங்க, உங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டாங்க, இப்படியா முயற்சி செய்யணும்? நீங்க மட்டும் எதுக்கு இந்த மோதிரத்தை திருடுனீங்க? அந்த புத்தியை என்னன்னு சொல்றது? அப்படித்தான் இதுவும். அதோட நான் ஒரு விடோ. ஓ, ஐ ஆம் சாரி. இட்ஸ் ஓகே. அப்பா கூப்பிட்டு பேசுறதுக்கு முந்தி அந்த வீட்டை காலி பண்ணிடுங்க. நீங்க திருடின அந்த வைர மோதிரம் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இனி உங்க பாடு. இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். பாய். வசந்தி புறப்பட்டு விட்டாள். கதிருக்கு முகம் செத்துவிட்டிருந்தது. மோதிரத்தை பார்த்தான். அதான் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சே, இன்னும் எதுக்கு இது? எழுந்து வெளியே வந்தான். எதிரில் விக்டோரியா லைப்ரரி. மனசு இருந்த கஷ்டத்துக்கு எதையாவது படித்தால் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று தோன்றியது. உள்ளே நுழைந்தான். முகப்பில் ஒரு அறிவிப்பு பலகை. அதில் ஒரு அறிவிப்பு. இந்த நூலகத்து புத்தகங்கள் நாளை ஞாயிறன்று ஏலம் விடப்பட உள்ளன. விரும்புகின்றவர்கள் நேரில் வரவும். உறுப்பினர்கள் வாசிக்க எடுத்து சென்ற புத்தகங்களை தயவு செய்து இன்று மாலைக்குள் திருப்பிக் கொடுத்துவிடவும். அறிவிப்பை வாசித்தவன் உள்ளே சென்றான். அந்த நாளைய தோசைக்கல் போன்ற லண்டன் கடிகாரத்தில் மணி 6 ஆகிவிட்டிருந்தது. ஒரு மேஜை மேல் ஃபாதர் ஒருவர் புத்தகங்களை பார்த்து குறித்தபடி இருந்தார். அதில் அவன் பார்வையில் படும்படி பளிச்சென்று தெரிந்தது ஸ்ரீவத்சவாவின் அதே புத்தகம். நவரத்தின சாராவளி, 40 வருட ஆய்வு ரகசியங்கள், ஸ்ரீவத்சவா என்கிற பழுப்பேறிய அட்டையே சுண்டி இழுத்தது. ஃபாதர், நான் இத படிச்சுட்டு தரலாமா? வித் பிளஷர் என்றார் ஃபாதர். அதை எடுத்து சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். ஆவலாக வாசிக்கத் தொடங்கினான். முதல் பக்கத்தை அடுத்து 2வது பக்கத்திலேயே பொட்டுசாமியாரின் படம். அவனுக்கு அவரை அருணாச்சலம் வீட்டில் புகைப்படத்தில் பார்த்த ஞாபகம் வந்தது. ஆச்சரியமாகி போனது. இந்த ஆய்வு நூலை மகான் பொட்டுசாமி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று புகைப்படத்தின் கீழ் ஒரு குறிப்பு. கதிரை ஆர்வம் தொற்றிக்கொண்டது. அத்தியாயம் 10. பைக்குல்லா துர்கா பீடம். சிவராமன் கொண்டு வந்திருந்த புத்தகத்தை பார்த்து அஞ்சலி மாத்தா ஆச்சரியப்பட்டு போனாள். இதுதான் சுவாமிஜி தேடின புத்தகமா? ஆமா மாதாஜி, என்னோட வைர வியாபாரத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இருந்தா அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன்னு சுவாமிஜியும் சொல்லியிருந்தாரு. நானும் படிச்சு பார்த்தேன். எனக்கு எந்த ரகசியமும் பிடிபடல. சுவாமிஜி தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓ, வாங்க போய் சுவாமிஜி கிட்டேயே இதை கொடுத்து என்னன்னு கேட்கலாம். அஞ்சலி மாத்தா சிவராமனை சுவாமிஜி தியானம் செய்யும் பாதாள அறைக்கு அழைத்து சென்றாள். சிவராமன் அவரை பார்த்ததும் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார். பின் எழுந்து புத்தகத்தை நீட்டினார். புத்தகத்தை பார்க்கவும் சுவாமிஜிக்கு கண்கள் இரண்டும் அகண்டு விரிந்தன. புத்தகத்தின் பக்கங்களை மளமளவென்று புரட்டினார். சட்டென்று ஒரு கட்டத்தில் முகம் மாறியது. ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை மட்டும் திரும்ப திரும்ப படித்தவர் கைகளை கூப்பியபடி நிமிர்ந்தார். சுவாமிஜி, நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுதே. இந்தா, இந்த பக்கங்களை படி. சுவாமிஜி குறிப்பிட்ட பக்கத்தை காட்டினார். சிவராம் படிக்கத் தொடங்கினார். மும்பை தொழிலதிபர் ஒருவர் தனக்கு ஒவ்வாத வைரத்தை இவருக்கு தானமாக அளித்தார். அது இவரிடம் இருப்பதாலேயே இவரை தரிசிக்கையில் நமது மனதுக்கு அமைதி ஏற்படுகிறது, ஆரவாரம் அடங்குகிறது. குறிப்பாக சுவாமிகளின் பாதங்களைத் தொழுபவர்களும் அவர் திருப்பாதம் யார் சிரசின் மேல் படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் ஞானவிலாசம் சித்திக்க கண்டேன். சதம் கோடி எல்லாமே என் திருவடியில்தான் இருக்கிறது. என் பாதம் பற்றிட பாவம் தீரும், செல்வம் சேரும் என்று சொன்னார். சுவாமிகளின் கை சிவராமனை படித்தது போதும் என்றது. என்ன, கண்டுபிடிச்சிட்டியா என்று கேட்டார். சாமி, நீங்க காட்டின பக்கத்தை படிக்க சொன்னீங்க, படிச்சுட்டேன். ஆனா இதுல அந்த ரகசிய குறிப்பு ஒன்னும் இல்லையே. உனக்கு தெரியலையா? தெரியலையே சாமி.
சதம் கோடிங்கிற வார்த்தை இருக்கு. எல்லாமே என் திருவடியில இருக்கு. என் காலை பிடிச்சுக்கோ, அதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா உங்களைப் போல எல்லா சந்நியாசிகளும் சொல்றது தானே சாமி. அப்ப உன்னால அதுக்கு மேல புரிஞ்சுக்க முடியல. சாமி, நீங்களே சொல்லிடுங்களேன். என் அறிவுக்கு இவ்வளோதான் எட்டுது. சுவாமிகள் உடனே சிரித்தார். சிவராமா, சதம் கோடியும் திருவடியில இருக்குன்னா 2 அர்த்தம். அளவில்லாத செல்வத்தையும் ஆனந்தத்தையும் தருவது என் திருவடிகள்ங்கிறது ஒரு அர்த்தம். ஆகையால அதை பிடித்துக்கொண்டு பக்தி செலுத்துன்னு சொல்லாம சொல்றாரு. இது நேரடி பொருள். இன்னொரு பொருள், சதம் கோடி மதிப்புள்ள வைரம் என் காலடி தங்கத்தண்டையில இருக்குன்னு பொருள். சுவாமிகளின் விளக்கம் சிவராமனை நிமிர்த்தியது. சாமி, அப்படின்னா? ஆமா, தானமா வந்த அந்த ருத்ரம் தண்டையில அடக்கம். அவருடைய பூத உடல் அழிஞ்சிருந்தாலும் தண்டையும் பாதக்குரடும் அழிஞ்சிருக்காது. அத வணங்குறவங்களுக்கு ருத்ரம் கதிர்வீச்சால ஞானத்தை தந்தபடி இருக்குங்கிறது தான் அதோட பொருள். அப்போ அந்த ருத்ர வைரம் அவரோட சமாதியில இருக்கு. ஆமா, இதை என்னால என்னுடைய ஆரம்பகால நாட்கள்ல உணர முடியல. இந்த உடம்பு அழுக ஆரம்பிச்ச பின்னாலத்தான் உள்ளுணர்வு சொன்னது. உறுதிப்படுத்திக்கத்தான் புத்தகத்தை கேட்டேன். நல்ல வேளை, என் குருநாதர் ஆசீர்வாதத்தால அது கிடைச்சது. விஷயமும் உறுதியாச்சு. இனி எனக்கு இந்த மும்பைல வேலை இல்ல. என் குருநாதர் ஆசிரமத்துல தான் எனக்கு வேலை. இனி என் மீதமுள்ள காலமும் நாராயணவனத்துல உள்ள என் குருநாதர் சமாதியில தான் கழியும். சுவாமிகள் சொல்லி முடிக்க சிவராமனுக்கு இன்னொரு சந்தேகம். சாமி, இது எப்படி இந்த புக்கை எழுதின ஸ்ரீவத்சவாக்கு மட்டும் தெரிஞ்சது? ஸ்ரீவத்சவாக்கு இது தெரியாது. சுவாமிகள் சொன்னத அப்படியே எழுதியிருக்காரு. ஸ்ரீவத்சவா 100 கோடி கிடைக்கும்னு சொன்னது பணம் காசை இல்ல, புட்டு சுவாமிகளோட ஆசிர்வாதத்தை. ஆனா மறைமுகமான பொருள் இதுதான். அந்த ருத்ர வைரமும் பாதுகாப்பா களவு போகாத நிலையில குருவருளோட கலந்து பலன் தந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் முக்கியம். அது இருக்கிற இடத்துக்கு போனாலே போதும், என்னோட இந்த கர்ம வியாதி கட்டுக்கு வந்துடும். சிவராமன் மீண்டும் விழுந்து வணங்கிவிட்டு வெளியேறத் தொடங்கினார். வெளியே வந்தபோது ஆதித்தனும் சுந்தரமும் காரில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள். சிவராமனை பார்த்துவிட்டு ஓடி வந்தார்கள். என்ன சிவராமன், புக்கு கிடைச்சிடுச்சா? புக்கும் கிடைச்சிருச்சு, வைரம் இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? சுவாமிஜி கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமா ஆதித்தன், பல கோடி மதிப்புள்ளாது நாம நினைச்ச மாதிரி வெளியில எங்கேயோ இல்ல. அப்படின்னா? அத சுவாமிஜி என்கிட்ட சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியா உங்ககிட்ட சொல்ல முடியாது. வைர வியாபாரம் செய்யற நமக்கெல்லாம் ருத்ர வைரம்ங்கிறது ஒரு கனவு. அந்த கனவு இப்போ கைகூட போகுது. சிவராமன் கண்களில் ஆசை மின்னியது. சிவராமன், நாம 3 பேருமே அதை 20 வருஷமா தேடுறோம். கடைசியாத்தான் சுவாமிஜி கிட்ட வந்து புத்தகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை தேட ஆரம்பிச்சோம். இவ்வளவு வருஷமா ஒற்றுமையா இருந்து தேடினோம். ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே பிச்சுக்க பாக்குறீங்களே. பிச்சுக்கல சுந்தரம், இனிதான் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ 3 பேருமே ஒன்னாதானே அதை தேடி போகணும். அதுல என்ன சந்தேகம்? ஆனா வைரம் கைக்கு வர வர ரகசியம் தெரிய வந்த மாதிரியே காட்டிக்க கூடாது. என்ன சிவராமன், அதை என்னமோ ஒரு சர்வதேச கும்பலே தேடுற மாதிரி பேசுறீங்களே. ஆதித்தன், ஒரு புத்த பிக்ஷு கிட்ட இருந்து திருட்டு போக ஆரம்பிச்ச இந்த வைரம் பல கைகள் மாறி இப்ப ஒரு சமாதிக்குள்ள இருக்கு. இந்த வைரம் அப்படி திருட்டு போகக்கூடிய ஒண்ணு. ப்ரொஃபசர் ஸ்ரீவத்சவாவோட புக்கை படிச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றேன். இப்போ நமக்கு அதை சமாதியிலிருந்து எடுக்கிற பெரிய வேலை இருக்கு. அது சாதாரண வேலை இல்ல, அதை வீடியோ எடுக்கணும். அப்பத்தான் நம்ம ஃபாரின் கஸ்டமருக்கு அதை போட்டு காட்டி நம்மளோட சேசிங்க புரிய வைக்க முடியும். சூப்பர் ஐடியா. ஆனா இந்த ரகசியம் இப்ப சுவாமிஜிக்கும் தெரியும் தானே? தெரியும் சுந்தரம், ஆனா அதுக்கு முந்தி நாம முந்திக்கடணும். அத்தியாயம் 11. அதிசயமாக அவ்வளவு நேரம் வரை புத்தகத்தை படிக்க கதிர் அனுமதிக்கப்பட்டிருந்தான். மறுநாள் ஏலம் என்பதால் ஒரு பக்கம் புத்தகங்களை எடுத்து அடுக்கியபடி இருந்தார்கள்.
அதே சமயம் லைப்ரரிக்குள் ஸ்ரீவத்சனும் நுழைந்து கொண்டிருந்தான். அவனிடம் ஃபாதர் கேப்ரியல் தந்த புத்தகம். அவர் கேட்டுக்கொண்டபடி திருப்பி தருவதற்காக வந்திருந்தான். உள்ளே நுழைந்தபோது யாரையுமே பார்க்கவில்லை. புத்தகங்களுக்கு எண்களை போட்டபடி இருந்த ஃபாதர் கேப்ரியல் தான் கண்ணுக்கு தெரிந்தார். நேராகப் போய் புத்தகத்தை தரவும் சந்தோஷமாக, "வார்த்தைய காப்பாத்திட்ட மை சைல்டு" என்றார். "நல்ல வேளை ஃபாதர், இந்த புக்கை நீங்க தனியா எடுத்து வச்சிருந்தீங்க. இல்லைனா இது எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும்." "ஐ சி. ஓகே, இந்த புக்கை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டியா?" "எடுத்துக்கிட்டேன் ஃபாதர். ஒரு காப்பிய நல்ல விலைக்கும் வித்திருக்கேன்." "ஃபாதர், இதுல தாத்தா ஒரு வைரம் பத்தி எழுதியிருப்பாரே, அது உங்களுக்கு தெரியுமா?" "ஓ, தெரியுமே. ருத்ர வைரம். ஒரு மோதிரம் அளவு இருக்கும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஆனா அது அப்பவே திருடு போயிடுச்சே." "என்ன ஃபாதர், என்னென்னமோ சொல்றீங்க?" "எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்றேன் மை சைல்டு. அந்த பொட்டு சாமியார் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட். அப்போ நான் லண்டன் காலேஜில் படிச்சுட்டு திரும்பி இருந்தேன். அப்போ எனக்கு 22 வயசு. உங்க தாத்தாவுக்கு 50 இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த வைர மோதிரத்தை உங்க தாத்தா என்கிட்ட கொடுத்து கூட டெஸ்ட் பண்ணாரு. ஐ சஃபர்ட் அ லாட். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஃபோட்டோல கூட பாரு. அந்த மோதிரத்தோட நான் உன் கிராண்ட்ஃபாதர், அப்புறம் சர்ச்சோட சீஃப் ஃபாதர்." ஃபாதர் கேப்ரியல் லைப்ரரியில் அழுக்கடைந்து தொங்கும் ஒரு கருப்பு வெள்ளை படத்தை காட்டினார். ஸ்ரீவத்சன் கிட்டே நெருங்கி சென்று பார்த்தான். மோதிரம் சுமாராக தெரிந்தது. திரும்பி வந்தான். ஆக்சுவலா அந்த ருத்ர வைரம் பாபிலோனியாவில் ஒரு மர்ச்சன்ட் கிட்ட இருந்து கைமாறி ஒரு புத்த பிக்ஷு கிட்ட வந்தது. இட்ஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் ஒன். அப்புறம் அங்க இருந்தும் உருண்டு ஓடிக்கிட்டே இருந்தது. திருடப்பட்டது. அதோட ராசி திருடுறவங்கள அது கொன்னுடும். அதாவது நல்லது செய்யற மாதிரி செஞ்சு உயிரை வாங்கிடும். இன்னொரு விஷயம், அது பெரும்பாலும் சாமியாருங்க கிட்ட தான் இருந்தது. அவங்க கிட்ட இருந்தா அது நல்லதுதான் செய்யும்." "ஃபாதர், இது எல்லாம் உண்மையா?" "எஸ் மை சைல்டு. நீ சின்ன பையன். மிராக்கிள்ஸ் எப்பவுமே மிராக்கிள்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது புரியும். நான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் மை சைல்டு. பொய் சொல்வேனா?" கன்னத்தை செல்லமாய் தட்டி ஒரு சிரிப்பு சிரித்தார். "அந்த வைரம் திருட்டு போய்விட்டதென்றால் அந்த புக்கில் எழுதியபடி அது அங்கு இருக்கப் போவதில்லை. பாவம் சிவராம் புத்தகத்தை வைத்துக்கொண்டு மிஸ்கைட் ஆகப் போகிறார்." நினைத்து சிரித்தபடி திரும்பினான் ஸ்ரீவத்சன். எதிரில் கதிர். அவனோடு கல்லூரியில் ஒன்றாய் படித்தவன். "ஹே கதிர்!" கதிரும் நிமிர்ந்தான். "ஹாய் வத்சன். என்னப்பா இங்க?" "ஆமாம்பா, சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக வந்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக். அப்படியே உட்காந்துட்டேன்." "ஓ, அப்படி என்ன புக்?" கதிர் உடனே புக்கை காட்ட ஸ்ரீவத்சனுக்கு நெஞ்சை அடைத்தது. அவன் தாத்தா எழுதிய நவரத்ன சாராவளி. ஒரு காப்பி இன்னும் அழியாமல் லைப்ரரியில் இத்தனை நாள் ஒளிந்திருக்கிறது. "டேய் வத்சா, இந்த புக்கோட ஆத்தர் கூட உன் பேருதான்." "அது என்னோட தாத்தா தாண்டா." "அப்படியா? வாட் அ சர்ப்ரைஸ்." "சர்ப்ரைஸ் தான். இன்னைக்கு எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் தான்." "அது சரிடா. இதுல ஏதோ 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ரகசியம் இருக்கிறதா உன் தாத்தா எழுதியிருக்காரே, உண்மையா?" "கடைசி காப்பி புக்கு இருக்கிறவர இந்த மண்டைய பிச்சுக்கிறது தொடரும் போல இருக்கு." கதிர் சொல்லிவிட்டு சிரித்து கொண்டான். "ஹேய், அந்த புக்ல இருக்கிறது உண்மையோ பொய்யோ, அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல." ஸ்ரீவத்சன் திருட்டு போன ஒரு வைரத்திற்காக எதற்காக மண்டையை பீத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னான். "வத்சா, அப்படியெல்லாம் விட முடியாது. ஏனா ருத்ர வைரம் ஒரு உண்மை." கதிர் அழுத்தமாய் பேசியது ஸ்ரீவத்சனை பெருமூச்சில் தள்ளியது. "சரிடா, உண்மைதான். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற?" "இல்லடா, நான் இப்ப பெரிய மன உளைச்சல்ல இருக்கேன். உன் தாத்தா இந்த புக்ல குறிப்பிட்டிருக்காரே, ருத்ர வைரம், இதோ." கதிர் தன் மோதிர விரலை நீட்டினான். அதில் அந்த மோதிரம். ஸ்ரீவத்சனுக்கு குபீரென்று வியர்த்தது. சில நொடிகள் வெறித்தவன் நேராக கதிரை ஃபாதர் கேப்ரியல் காட்டிய புகைப்படத்தின் அருகே அழைத்து சென்றான். 2 மோதிரத்தையும் மாறி மாறி பார்த்தான். ஆச்சரியம் பிடுங்கித் தின்றது. "டேய் கதிர், இது எப்படிடா உன்கிட்ட?" "என்ன தேடி வந்த ஒரு தலைவலி வத்சன் இது." "என்னடா சொல்ற?" "ஆமாண்டா,
ஒரு கிளார்க் வேலை கிடைச்சா போதும்னு அலைஞ்சனா இதால இப்ப ஒரு மேனேஜர். அதே சமயம் இதுவரைக்கும் ஒத்த பைசா கூட திருடி இருக்காதனா இதால ஒரு திருடன். புரியுற மாதிரி சொல்லு கதர். ஆமா வத்சன், இந்த மோதிரத்தை திருடிட்டு நான் படுற பாடு இருக்கே. வெளிய வா, விவரமா சொல்றேன் என்று சொன்ன கதிர் வத்சனை லைப்ரரியை விட்டு வெளியே அழைத்து சென்றான். கதிர் திருடினதாய் சொன்ன அடுத்த நொடி ஃபாதர் கேப்ரியல் சொன்னதுதான் ஸ்ரீவத்சனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. திருடுறவங்கள அது கொன்னுடும், நல்லது செய்யற மாதிரி செஞ்சு உயிரை வாங்கிடும். அத்தியாயம் 12. வில்சன் பார்க். கதிர் ஸ்ரீவத்சனோடு அங்கே போய் அமர்ந்தான். வத்சா, ஒரு 2-3 நாளைக்குள்ள என் வாழ்க்கையில பெரிய பெரிய திருப்பங்கள். கதிர், ஆனா இந்த திருப்பமெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த வைரமோதிரத்தை மட்டும் நீ உரியவங்க கிட்ட கொடுக்காட்டி உனக்கு மோசமான விளைவுகள் காத்திருக்குடா. வத்சா, இவ்வளவு நாள் கழிச்சு நீ என்ன சந்திச்சது இப்படியெல்லாம் மிரட்டதானா? போடா ஃபூல், நீ என்ன மட்டும் சந்திக்காம இருந்திருந்தா நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட போறன்னு என்னால சொல்ல முடிஞ்சிருக்காதேடா. இதோ பார், இதோட முடிவு உன் சாவா கூட இருக்கலாம். வத்சா, ஆனா இது எனக்கு அதிர்ஷ்டத்தை தந்திருக்கிற வைரம், இதுவா என்ன கொல்லும்னு சொல்ற? ஆமா கதிர், இது தன்னை அபகரிக்கிறவங்கள உயிரோட விட்டு வைக்காதான். நீயும் இப்ப அதை அபகரிச்சவன், ஞாபகம் இருக்கட்டும். வத்சா, நான் இதை திருடுனது உண்மை. அதுக்காக வெக்கப்பட்டு திருப்பி கொடுக்க நினைச்சது உண்மை. ஆனா ஒருவேளை எனக்கு இன்னும் அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பு இருந்தா, அதனால இதை இன்னும் கொஞ்ச நாள் என்கிட்ட வச்சுட்டு என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேன்டா. அடுத்து கண்டிப்பா இதை என்கிட்ட கொடுத்த அருணாச்சலம் சார்கிட்டே நான் இதை திரும்ப கொடுத்துருவேன். டேய் கதிர், இது என் தாத்தாவோட 40 வருஷம் ஆராய்ச்சி, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. இல்ல வத்சா, இதுதான் என் முடிவு. ஸ்ரீவத்சனிடம் சுரத்தை இல்லை. கதிரை சாவு நெருங்கிவிடுமோ என்ற பயம். அத்தியாயம் 13. அந்த கார் பிச்சாட்டூர் வழியாக நாராயணவனம் நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. உள்ளே சிவராமன், ஆதித்தன், சுந்தரம். சிவராமன்தான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். பொட்டுசாமி ஆசிரமம் மலையடிவாரக் காட்டில் ஒரு தோட்டத்திற்குள் கண்ணில் பட்டது. கார் தோட்டத்திற்குள் நுழைந்தது. ஆயிரக்கணக்கில் தென்னை, புன்னை, புங்கை, வில்வம், வேலம் என்று மரக்கூட்டம். அற்புதமான சூழ்நிலை. காரை விட்டு இறங்கினார்கள், நடந்தார்கள். ஆசிரமம் அவ்வளவாய் கூட்டமின்றி வெறிச்சோடிக் கிடந்தது. எதிரில் ஒரு பெரியவர் வந்து கொண்டிருந்தார். சிவராமன் அவரை பார்த்து வணங்கினார். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க? என் பேரு சிவா, சென்னையிலிருந்து வரேன். சிவராமன் தன்னை சிவா என்றும் சென்னையிலிருந்து வந்ததாகவும் சொல்லிக் கொண்டார். அப்படியா, சந்தோஷம். ஆசிரமம் தரிசனத்துக்கு வந்திருக்கீங்களோ? ஆமாங்க, இவர் பேரு பாஸ்கர், இவர் சுந்தர். இவங்களும் தரிசனத்துக்காகத்தான் வந்திருக்காங்க. சிவராமன் அவர்கள் பெயரையும் மாற்றியே சொன்னார். ரொம்ப சந்தோஷம், அதோ அங்க போங்க என்று அந்த பெரியவர் ஒரு பில்டிங்கை காட்டிவிட்டு அவர் பாட்டுக்கு போகத் தொடங்கினார். அவர் சென்றதும் ஆதித்தனும் சுந்தரமும் எதற்கிந்த பெயர் மாற்றம் என்று கேட்டார்கள். எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருக்கத்தான். நாம வந்த வேலை முடிஞ்சிட்டு போன பிறகு நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. சுந்தரமும் ஆதித்தனும் அசந்து விட்டார்கள். ஆசிரம கட்டிடமும் காற்றாடியது. யாரையுமே பார்க்க முடியவில்லை. ஆஃபீஸ் ரூம் என்கிற பெயரோடு அறை ஒன்று கண்ணில் பட்டது. உள்ளே நீண்ட தாடியோடு மேஜை மேல் மித்ரானந்தா என்கிற நேம்போர்டுடன் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். நமஸ்காரம். ப்ளீஸ் கமன், உள்ள வாங்கோ. இங்க நீங்க தான் நிர்வாகியா? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? மன அமைதிக்காக ஒரு 4 நாள் இந்த ஆசிரமத்தில் தங்கறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. இங்க தங்கறதுக்கு இடம் இருக்கா? ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் உண்டா? தாராளமா இடம் இருக்கு. இப்போதைக்கு ஒரு 4-5 பேர் தான் இங்க இருக்கோம். ப்ரொசீஜர்னு பெருசா எதுவும் கிடையாது. தினமும் காலை மாலை சுவாமிகளோட சமாதிக்கு பூஜை, அப்புறமா பஜனை. 7 மணிக்கு மேல கூட்டம் இருந்தா டிஸ்கஷன், இல்லைனா தியானம். இப்பையெல்லாம் கூட்டம் வரதும் குறைஞ்சு போச்சு. சிவராமனுக்கு அவர் பதில் தேனாக இனித்தது. 4-5 பேராக மட்டுமே இருப்பதாக சொன்னதும் மனதில் பாலை வார்த்தது.
வந்த காரியத்தை கச்சிதமாக முடித்துவிடலாம். மித்ரானந்தா தொடர்ந்தார். நீங்க 3 பேரும் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, குளிங்க. அதுக்கு முந்தி உங்க பேரையும் அட்ரஸையும் இந்த லெட்ஜர்ல எழுதிருங்க. சிவராமன் பலமாக தலையை ஆட்டினார். சென்னை முகவரியை தர வேண்டும், அதுவும் நம்பும் விதமாகவும் இருக்க வேண்டும். ஸ்ரீவத்சன் வீட்டு முகவரியை எழுதினார். அத்தியாயம் 14. ஸ்ரீ ஸ்ரீ துர்காமாதா பீடம். இரவு மணி 8. துர்காமாதா சன்னதிக்கு வரும் கூட்டமெல்லாம் குறைந்து அந்த மடத்துக் கதவையும் வாட்ச்மேன் இழுத்து மூடும் நேரம். பக்கத்து கட்டிடத்தில் அஞ்சலி மாதாவும் நிஷ்டைக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள். அப்போது இன்டர்காம் அழைத்தது. அஞ்சலி, இந்த சிவராம், ஆதித்தன், சுந்தரம் இவங்க 3 பேரும் இன்னைக்கு நம்ம பீடத்துக்கு வந்தாங்களா? சதானந்த மகாராஜிடமிருந்துதான் கேள்வி. நஹி மகாராஜ், அவங்க 3 நாளாவே நம்ம பீடத்துக்கு வர்றதில்ல. அப்படியா? சரி, நீ கொஞ்சம் என் அறைக்கு வர முடியுமா? அஞ்சலி மாதா உடனேயே புறப்பட்டு விட்டாள். சுவாமி சதானந்த மகாராஜின் அறை. கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். சுவாமிஜி பத்மாசனத்தில் ஒரு யோக பயிற்சி செய்தபடி இருந்தார். அஞ்சலி மாதா தூரவே நின்றாள். கைகளையும் பணிவாக கட்டிக்கொண்டாள். அவரை மிக புரிந்தவள். எனவே சரியான காரணமிருக்கும் என்று காத்திருக்கத் தொடங்கினாள். 2 நிமிடங்கள் சென்று இருக்கும். அவரது அறையின் கார்ட்லெஸ் சினுங்கியது. சுவாமிஜி அஞ்சலி மாதாவை பார்த்தார். அவளும் போய் ரிசீவரை எடுத்து காதை கொடுத்தாள். இஸ் திஸ் பைக்குல்லா துர்கா மாதா பீடம்? எஸ், ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? மாதாஜி, ஐ எம் மித்ரானந்த தாஸ் ஹியர். ஓ மித்ரானந்தா, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன் மாதாஜி. சுவாமிஜி கிட்ட பேசணும். பேசலாமே. அப்புறம் எப்படி இருக்கு ஆசிரம பணிகள் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா சுவாமிஜி சொன்ன மாதிரி இனிமேல் பிரச்சனை வந்தாதான் உண்டு. என்னது, சுவாமிஜி பிரச்சனை வரும்னு சொன்னாரா? ஆமா மாதாஜி, பிரச்சனையும் வந்தாச்சு. சரி, இதோ சுவாமிஜி கிட்ட தரேன். அஞ்சலி மாதா அந்த கார்ட்லெஸ் போனை சுவாமிஜியை நெருங்கி சென்று நீட்டினாள். சுவாமிஜியும் வாங்கி காதை கொடுத்தார். சுவாமி மகாராஜுக்கு மித்ரானந்தாவோட அனந்த கோடி நமஸ்காரம். சொல்லு மித்ரா. சுவாமிஜி, நீங்க சொன்ன மாதிரியே அந்த டைமண்ட் மர்ச்சன்ட் சிவராமனும் ஆதித்தன் சுந்தரம்ங்கிற அந்த 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. பேரையும் ஊரையும் மாத்தி வச்சுட்டு இங்க தங்கியிருக்காங்க. நல்லது மித்ரா, அவங்கள நல்லா கவனிச்சுக்கோ. அவங்க சமாதிக்கு புத்துயிர் கொடுக்க வந்திருக்காங்க. நல்லது சுவாமி மகாராஜ். நான் அடுத்த மாசத்துல இருந்து அங்கதான் தங்க போறேன். இனிமேல்தான் அந்த மடத்துக்கு பெயரும் புகழும் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷம் மகாராஜ். முக்கியமான விஷயம், ஏதாவது விபரீதமா நடந்தா போலீஸுக்கு போயிடாத, எனக்கு தகவல் கொடு. மகாராஜ், என்னென்னமோ சொல்றீங்களே. என்னென்னமோ நடக்கப் போகுதே. ஆனா பயப்படாத மித்ரா, நம்ம பொட்டு சுவாமியோட அனுகிரகம் நல்லதையே செய்யும். ததாஸ்து. நல்லது மகாராஜ், நமஸ்காரம். சுவாமிஜி கார்ட்லெஸை திரும்ப அஞ்சலி மாதாவிடம் நீட்டினார். அவள் முகத்தில் லேசான கலவரம், மனதிற்குள் ஏகத்துக்கும் கேள்விகள். அஞ்சலி, இனி இந்த துர்கா பீடத்தை நீதான் கவனிச்சுக்கணும். என்னோட மீதமுள்ள வாழ்க்கை இனி நாராயணவனத்துல இருக்கிற ஆசிரமத்துல தான். மகாராஜ், போன்ல என்னென்னமோ பேசுனீங்களே. என்னென்னமோ நடக்கப் போகுது, அத பேசித்தானே ஆகணும். சதானந்த மகாராஜ் முகத்தில் மர்ம புன்னகை. அத்தியாயம் 15. படுக்கையில் தடுமாறிக் கொண்டிருந்தார் சேஷாத்ரி. ஓடி வந்தாள் ராஜலக்ஷ்மி. ஏனா, என்ன பண்றது? நெஞ்சா அடைக்கிற மாதிரி இருக்கு ராஜி. ஸ்ரீவத்சனை கூப்பிடு. ஐயோ, அவன் அந்த புத்தகத்தையே கட்டிண்டு மோதிண்டு இருக்கானே. அவனை கூப்பிடு ராஜி. அடுத்த நிமிடம் மாடியிலிருந்து தடதடவென இறங்கி வந்தான் ஸ்ரீவத்சன். டேய் ஸ்ரீவத்சா, அந்த 100 கோடி ரூபாய் கிறுக்கு உன்னையும் பிடிச்செடுத்தா? போதுண்டா இந்த ஆராய்ச்சி. புத்தகம்னு உன் தாத்தா பேரெடுத்ததை விட இழந்ததுதான் அதிகம். அத தூக்கி போட்டுண்டு செத்த டாக்டரை கூட்டிட்டு வா. என்னப்பா பண்றது? நெஞ்சு அடைக்கிறதுடா. ஸ்ரீவத்சன் ஓடினான். அரை மணியில் டாக்டரோடு வந்தான். டாக்டரும் சோதித்து பார்த்துவிட்டு அவனோடும் ராஜலட்சுமியோடும் சற்று வெளியே வந்தார்.
அவருக்கு மைல்டு அட்டாக் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதிர்ச்சியை தந்தார். ஐயோ பகவானே, காத்தால கூட நன்னா தானே பேசிட்டு இருந்தார். கையும் காலும் இழுத்துண்ட நிலையில நெஞ்சிலையும் பிரச்சனைனா நாராயணா. அடுத்த நொடி அவளுக்கும் நெஞ்சு குத்தியது. கப்பென்று வியர்க்கத் தொடங்கியது. டாக்டர் அவளையும் பரிசோதித்தார். 15வது நிமிடம் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. சேஷாத்ரி, ராஜலக்ஷ்மி இருவருமே அதில் அடங்கிட ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடத் தொடங்கியது. கூடவே அதிர்ச்சியோடு ஸ்ரீவத்சன். ஐசியூவில் இருவரும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டாக்டர் வெளியே வந்தார். குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தபடி ஸ்ரீவத்சன். ஸ்ரீவத்சா, 2 பேரும் டேஞ்சர் ஜோனை தாண்டிட்டாங்க. நத்திங் டு வரி என்ற அவர் வார்த்தை சற்று ஆறுதலாக இருந்தது. ஸ்ரீவத்சனுக்கு அவன் அம்மா ருத்ரவைரம் இந்த வீட்டுக்கு ஆகாது என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. இன்று இப்படி ஆனதற்கும் அந்த வைரத்தை நேற்று அவன் பார்த்ததற்கும் தொடர்பு இருக்குமோ என்று எண்ணினான். ஸ்ரீ, என்ன யோசனை? நீ போயிட்டு நாளைக்கு வா. இப்போ நீங்க இருக்கிறது வேஸ்ட். எந்த காரணத்தை கொண்டும் அவளை இப்போ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவனை அந்த டாக்டர் துரத்தாத குறை. அவனும் பைக்கை கிளப்பிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். வந்து உள்ளே நுழைந்த அடுத்த நொடி தொலைபேசியின் அழைப்பு. அதை எடுக்கவே பயமாக இருந்தது. அது ஹாஸ்பிட்டலிலிருந்துதான் வந்திருக்க வேண்டும். நாம் கிளம்பி வந்துவிட்ட நிலையில் அப்பா அம்மாவுக்கு அட்டாக்கில் உயிர் போயிருக்க வேண்டும். அதை சொல்லத்தான் அலறுகிறது இந்த தொலைபேசி. மனதில் கற்பனை. கைகள் நடுங்க ரிசீவரை எடுத்தான். இஸ் திஸ் மிஸ்டர் ஸ்ரீவத்சன்? எஸ், ஸ்பீக்கிங். உங்களுக்கு கதிர்னு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஆமா. ஏன், என்ன விஷயம்? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ஜிஹெச்சுக்கு போங்க. அங்க அவர் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கணும்னு ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல உங்க பேரை மட்டும்தான் சொன்னாரு. நான் ஒரு வெல்விஷர். டைரக்டரியில ஸ்ரீவத்சன் பேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நல்ல வேளை உங்களை பிடிச்சேன். ஸ்ரீவத்சனுக்கு தலை நடுவில் யாரோ ஆணியில் அடித்தது போல் இருந்தது. ஜிஹெச், அங்கேயும் ஐசியூவில் கதிர். வெளியே பிரபு, கௌதமன் வியர்த்து வடிய நின்று கொண்டிருந்தார்கள். ஸ்ரீவத்சன் வரவும் பிரபு கேட்டான், நீங்க தான் ஸ்ரீவத்சனா? ஆமா. கதிருக்கு இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கல். பை த வே, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க, என்ன விஷயம்? இந்தாங்க, முதல்ல இந்த வைர மோதிரத்தை பிடிங்க. கௌதமன் கையில் அந்த ருத்ர வைர மோதிரம். கதிர் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். உங்க தாத்தா எழுதின மாதிரி இந்த ருத்ர வைரம் ஒரு சக்தியான மோதிரம்னு அவ ஒத்துக்கிட்டானா. இத நீங்க சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவீங்களாம். ஐயோ, நான் மாட்டேன், அலறினான். சட்டென்று ஒரு 4-5 அடி ஒதுங்கி ஓரம் கட்டினான். ப்ளீஸ் சார், இத வாங்கிக்கோங்க. எங்களுக்கு இத பார்க்கவே பயமாயிருக்கு. இது வைரம் இல்ல, சாத்தான். கௌதமன் அப்படி சொன்னபோது அருணாச்சலமும் வசந்தியோடு வந்து கொண்டிருந்தார். கையில் மோதிரத்தோடு கௌதமனும் ஸ்ரீவத்சனும் நிற்பதை பார்த்து நெற்றியை தேய்த்தார். கௌதமன் உடனே அந்த மோதிரத்தை அவரிடம் நீட்டினான். சார், இந்தாங்க, இது உங்களுக்குத்தான். அடுத்த நொடி அவரும் 4 அடி விலகினார். என்ன சார், இது உங்க இதுதானே? நீங்களே பயந்தா எப்படி? பயந்துதான் ஆகணும். இத பூஜிக்காம இத பயன்படுத்திக்க பார்த்தவனா? அதுக்கு நான் நிறைய விலையும் கொடுத்துட்டேன். என் அப்பா இத பொட்டுசாமியோட காலடியில இருந்து எடுக்காம இருந்திருந்திருக்கணும். அடுத்து நான் இத கதிருக்கு கொடுத்தது ஏன் தப்பு. ஆனா அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், நாம பேசிக்கிறத வெளியே இருக்கிறவங்க பார்த்தாலோ கேட்டாலோ சிரிக்க போறாங்க. இதுக்கு மதிப்பு 100 கோடிக்கும் மேலையாமே. ஆனா இத வாங்கிக்க 2 பேரும் பயப்படுறீங்களே. சரி, அப்ப நீயே வச்சுக்கோ. ஐயோடா, நானே இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம்பா இது. பேசாம தூக்கி எரிடா. பிரபு ஐடியா கொடுத்தான். சட்டென்று ஸ்ரீவத்சனிடம் ஒரு பொறி. அருணாச்சலத்தை பார்த்தான். சார், அதை நீங்க வாங்கிக்கோங்க. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்னோட தாத்தா அவர் புக்கில் பொட்டுசாமியோட திருவடிகளை பிடிக்கிறவாளுக்கு 100 கோடி கிடைக்குங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. தாத்தா எந்த அர்த்தத்துல எழுதினாரோ தெரியாது. ஆனா நான் அந்த ரகசியத்தை நிஜமாக்க போறேன். சார், அதை தைரியமா வாங்கிக்கோங்க. வாங்க, நம்ம கிளம்பலாம். இருவரும் வேகமாக புறப்பட்டார்கள். அத்தியாயம் 16.
அருணாச்சலமும் ஸ்ரீவத்சனும் புறப்பட்ட அதே நேரம் நாராயணவனம் பொட்டுசாமி ஆசிரமம் தாராளமான அமைதியில் இருந்தது. இருப்பதே ஒரு 4-5 பேர். அவர்களும் ஆன்மீக புத்தகங்களை வாசித்தபடி படுத்துவிட்டார்கள். சிவராமன், ஆதித்தன், சுந்தரம் மூவரும் மட்டும் முழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதித்தன், எல்லாரும் படுத்த உடனே அவங்கள ஸ்ப்ரேயரை வச்சு மயங்க வச்சிரணும். இன்னைக்கு ராத்திரியே நம்ம காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். மணி 12. ஆதித்தன் மயக்கம் வர வைக்கும் ஸ்ப்ரேயை கொண்டு சென்று ஆசிரமத்தில் ஒவ்வொருவரையும் ஆழ்ந்த மயக்கத்தில் கிடத்திவிட்டு அறைக்கு வந்தான். கையில் வீடியோ கேமரா, ஃபோக்கஸ் லைட், கடப்பாரை, இரும்பு கம்பிகள், ஒயிட் சிமெண்ட் என்று ஏராளமான ஐட்டங்களுடன் தயாராக இருந்தார்கள் சிவராமனும் சுந்தரமும். ஆதித்தன் வந்து கட்டை விரலை உயர்த்தவும் இருவரும் ஒரு வெற்றிச் சிரிப்பு சிரித்தார்கள். ஆதித்தன், யாரையும் பாக்கி வைக்கலையே, கச்சிதமா முடிச்சாச்சு. ஓகே ஆதித்தன், நீ கேமராவை ஆப்ரேட் பண்ணு. சுந்தரம், நீ எனக்கு உதவி பண்ற. மூவரும் ஒரு யுத்தத்திற்கு கிளம்புகிற மாதிரி கிளம்பினார்கள். பொட்டுச்சாமி சமாதி தென்னந்தோப்பில் அமைந்திருந்தது. சலவை கற்களால் ஆன சமாதி, அதன்மேல் ஏராளமான மாலைகள். அவை காய்ந்து போயிருந்தன. சமாதிக்கு மேல் ஒரு மண்டபக் கூரை. மொத்தத்தில் சமாதி ஒரு சன்னதி போலவே இருந்தது. மண்டபத்தில் அமர்ந்து சமாதியை பார்த்தபடியே தியானிக்கலாம், அப்படி ஒரு ஏற்பாடு. மூவரும் சமாதியை நெருங்கினார்கள். மண்டபத்தை நெருங்கும் போதே ஆதித்தன் கேமராவை ஆன் செய்து விட்டான். சிவராமனும் சுந்தரமும் சமாதி முன் சென்றார்கள். எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்து அதை ஒதுக்கி வைத்துவிட்டு காய்ந்த மாலைகளை அகற்றினார்கள். சமாதியின் மேற்கூரைக்கல் சில்லென்று கையை அப்பியது. ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் ஆச்சரியப்படும்படி லேசாக சுட்டது. சிவராமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவராமா, அங்க சூடா எதையாவது வச்சிருந்திருப்பாங்க, விளக்கு இருந்திருக்கும். இல்லையே சுந்தரம், இங்க எதுவுமே இல்லையே. அதை பற்றி பேசியவர்கள் மீண்டும் மேற்கூரையை கடற்பாறையால் தகர்க்கத் தொடங்கினார்கள். அந்த சப்தம் இரவு நேரத்தில் நன்றாகவே எதிரொலித்தது. அந்த நாளைய பூச்சு திடமாக இருந்தது. அவ்வப்போது கத்தியால் கீறி கம்பியால் நெம்பி மேற்கூரையை மட்டும் பெயர்த்து எடுக்க வேண்டும். அட, என்ன சிவராம்ஜி நீங்க, ஓங்கி ஒரே போடு, நகருங்க, நான் அந்த கல்லை உடைக்கிறேன் பாருங்க என்று சுந்தரம் பொறுமை இழந்து கத்தினான். ஏய் சுந்தரம், முட்டாள் மாதிரி பேசாத. இந்த சமாதிய நாம உடைச்சது தெரியாம உடைக்கணும். உள்ள இருக்கிறத எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி சமாதிய செட் பண்ணணும். மறந்துட்டியா? தொடர்ந்து சிவராமன் மேல்கூரை கல்லை மெல்ல நெம்பி ஒரு வழியாக விளக்கினார். உள்ளிருந்து ஒருவித வெப்ப காற்று குப்பென்று முகத்தில் அரைந்தது. சில வினாடிகள் என்ன செய்கிறோம் என்கிற நினைப்பே இல்லாமல் போய்விட்டது. அதே சமயம் யாரோ வரும் சத்தம். திடுக்கிட்டு திரும்பியபோது பக்கென்றது. நாக்கை தொங்க போட்டபடி ஒரு கருப்பு நாய். சிவராம்ஜி, ஒரு நாயு! டென்ஷன் ஆகாத சுந்தரம், கிட்ட வந்தா ஒரே போடு போடு. ஆதித்தன், கொஞ்சம் இங்க வாங்க, ஃபோக்கஸ் லைட்டை உள்ள காட்டுங்க. ஆதித்தனும் நெருங்கி சென்று ஃபோக்கஸ் லைட்டை சமாதிக்குள் காட்டினான். உள்ளே ஒரு பலகை மேல் பொட்டுச்சாமியின் உதிர்ந்த எலும்புக்கூடுகள். மண்டை ஓடு மட்டும் ஒரு உதைப்பந்து போல் நடுவில். சிவராமன் உள்ளே குதித்தார். சிறிய இடம். குதித்த வேகத்தில் கால்பட்டு சில எலும்புகள் கூட நொறுங்கிப் போனது. சுவாமிஜியின் காலில் இருந்த அந்த செப்பு வளையம் மட்டும் சற்று பச்சை பிடித்த நிலையில், எந்த பாதிப்பிற்கும் உள்ளாகாத நிலையில் கண்ணில் பட்டது. யுரேக்கா என்றபடி அதை கையில் எடுத்தார் சிவராம். ரொம்ப சந்தோஷம் என்று சட்டென்று ஒரு குரல் அப்போது காதில் விழுந்தது. ஆதித்தன் கேமராவிலேயே கண்ணாக இருந்தான். அப்படியே, சார், கிடைச்சிருச்சா, சூப்பர் என்றான். ஆமா, இப்ப எதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்ன? நான் சொல்லலையே. காதுல விழுந்துச்சே. சற்று நடுங்கினார் சிவராமன். அதே சமயம் வெளியே அந்த ஒற்றை நாயோடு இப்பொழுது மேலும் பல நாய்கள். சுந்தரம் மிரளத் தொடங்கிவிட்டான். நாய்கள் சொல்லி வைத்த மாதிரி மிலிட்ரியில் வரிசையில் நிற்கிற மாதிரி நின்று கொண்டிருந்தன. அதன் வாயில் என்று இளைப்பு சத்தம் வேறு. அந்த கருப்பு நாய்க்கு மட்டும் மிக நீளமான நாக்கு, இருபுறமும் நன்கு விளைந்த கோரை பற்கள். சுந்தரத்திற்கு வயிற்றில் அமில சுரப்பு. சிவராம்ஜி,
கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. இங்க ஒரு நாய் பட்டாளமே காத்துட்டு இருக்கு. அவனது அலறலைத் தொடர்ந்து சமாதிக்கு வெளியில் வந்து விழுந்தார் சிவராமன். கையில் இறுக்கி பிடித்திருந்த நிலையில் அந்தச் செப்பு வளையங்கள். ஆதித்தன் மிக ஷார்ப்பாக அதை கேமராவில் ஜூம் செய்தான். சிவராமன் அந்தச் செப்பு வளையத்தை ஆட்டி பார்த்தார். பின் இணைத்தபடி இருக்கும் ஒரு கிளாம்ப் போன்ற பாகத்தை விலக்கிவிட்டு உள்ளே பார்த்தார். எதுவுமே இல்லை. வாயில் வைத்து ஊதி பார்த்தார். காற்று உள்ளே ஓடி மறுபுறம் வெளியில் வந்தது. மை காட், இதுல எதுவுமே இல்ல என்று கோபமாய் கத்தினார். சுந்தரமும் அதை வாங்கி ஆட்டி பார்த்தான். ஆமா, உள்ளே எதையுமே காணுமே. ஆதித்தனும் எடுத்தவரை போதும் என்று கேமராவை வைத்துவிட்டு அந்த வளையத்தை வாங்கி பார்த்தான். அவனுக்கும் முகத்தில் ஏமாற்றம். அடுத்து சமாதிக்குள் சுந்தரம் குதித்தான். லைட் லைட் என்று கத்தினான். ஆதித்தனும் ஃபோக்கஸ் லைட்டை திருப்பினான். அவன் தேடலிலும் எதுவுமே அகப்படவில்லை. சிவராம்ஜி, உள்ளே எதுவுமே இல்ல. நம்ம சுவாமி மகாராஜ் நல்லா ஒளறியிருக்காரு என்று அவன் சொன்ன அதே நொடிப்பொழுது, இல்லாதது எப்படி கிடைக்கும் என்று திரும்பவும் ஒரு குரல். சுந்தரம் விக்கித்துப் போனான். வேகமாக சமாதியை விட்டு வெளியேறினான். சிவராம்ஜி, சுவாமிஜி நல்லா பொய் சொல்லியிருக்காரு என்று சொன்னதுதான் தாமதம். அந்த 10 நாய்களும் பாயத் தொடங்கின. அவர்கள் மூவரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓட ஆரம்பித்தார்கள். ஓடியபடியே இருந்தார்கள். நாய்களிடம் அசுர துரத்தல். அத்தியாயம் 17. அதிகாலை மணி 4. ஒரு வாடகை காரில் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார்கள் அருணாச்சலமும் ஸ்ரீவத்சனும். வழியில் ஆங்காங்கே ஆதித்தனும் சுந்தரமும் சிவராமனும் இரத்த ஆறாக கண்ணில் பட்டார்கள். ஆசிரமம் முன் காரை நிறுத்திவிட்டு இறங்கியபோது ஒருவர் எதிரில் தென்பட்டார். பார்க்க அச்சு அசல் பொட்டுசாமியார் போலவே இருந்தார். இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. வா அருணாச்சலம், என்ன வைரத்தை திருப்பி தரதுக்காக வந்திருக்கியா? ஆமா சாமி. ஏன், உன்னை ரொம்ப படுத்திடுச்சோ? அருணாச்சலம் முழித்தார். முழிக்காத, கொண்டா. கை நீட்டி கேட்டார். அடுத்த நொடி அவர் உள்ளங்கையில் மோதிரமும் அடங்கியது. அதை அவர்கள் பார்க்க காலில் உள்ள செப்பு வளையத்தில் அடக்கினார். பின் சிரித்தார். எப்பொழுதோ சமாதியானவர் இப்பொழுது எப்படி நேரில் வந்தார்? அது அவர்தானா, இல்லை வேறு யாராவதா? எதுவுமே அருணாச்சலத்துக்கு கேட்க தோன்றவில்லை. அவரோ நடந்தார். திறந்து கிடந்த சமாதிக்குள்ளும் இறங்கத் தொடங்கினார். இருவரும் கிட்டே சென்று எட்டி பார்த்தார்கள். மேல பழையபடி மூடிட்டு இந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு போங்க. எல்லாம் இனி நல்ல விதமா நடக்கும். உள்ளிருந்து ஒலித்த குரல் அவர்களை இயக்கியது. அதேபோல் செய்துவிட்டு காரில் திரும்பினார்கள். வழியில் மண்சாலையில் சிவராமன், ஆதித்தன், சுந்தரம் மூவரும் நின்று கொண்டு காருக்கு லிஃப்ட் கேட்டார்கள். ஸ்ரீவத்சன் அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டான். காரும் சீறிக்கொண்டு புறப்பட்டது. வைரத்தை திருட வந்தவர்களும் வைக்க வந்தவர்களும் ஒரே நேரத்தில் வெளியேற உள்ளே சமாதியில் ஒருவித புத்தொளி. அங்கு GHL கதிரும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டியிருந்தான். மனதிற்குள் அருணாச்சலத்திடம் மன்னிப்பு கேட்டு வசந்தியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு எடுத்தான். விடிந்தது. மித்ரானந்தா சமாதிக்கு வந்தபோது அந்த இடம் மிகப்பெரிய பூஜை நடந்தது போல இருந்தது. விளக்குகள் எரிய, பூமாலைகள் மணந்தபடி இருக்க, தசாங்கவாசம் கமழ்ந்து கொண்டிருந்தது. கீழே விழுந்து கும்பிட்டுவிட்டு திரும்பினார் மித்ரானந்தா. இரவில் முதலில் வந்த அதே நாய். பைரவா, ராத்திரி என்ன நடந்துச்சு என்று கேட்டபடியே அதோடு நடக்க ஆரம்பித்தார்.